வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 65. கேட்போமா? ராகவன் கார் அரண்மனையின் வாசலில் இருந்து கிளம்பியதும் அவன் காரின் பின்னாடியே ஓடினாள் மது. காரின் பின்னே மது ஓடி வருவதை ராகவனும் காரின் கண்ணாடி வழியே பார்க்கத்தான் செய்தான். இருந்தும் காரை நிறுத்த சொல்லவில்லை அவன். ராகவன் வீட்டை விட்டு கிளம்பும் போது மணி 7 இருக்கும். சீதாவோ வரவேற்பறையில் கனத்த இதயத்தோடும் தன் பெரியப்பாவை நினைத்து அழுதபடியும் அமர்ந்து கொண்டிருந்தாள். ராகவன் கார் அரண்மனையின் கேட்டை தாண்டி மதுவின் கண்களை விட்டு மறைந்ததும் தளர்ந்த நடையோடு அரண்மனைக்குள் வந்தாள் மது. சீதாவின் பக்கம் அமர்ந்தாள். இந்த நேரத்துல இவரு எங்க போறாரு? மாமா வடக்கம்படி முழுசா 3 மணி நேரம் கூட முடியல. மாமாவுக்கு மண்ணு போட்டு இறுதி சடங்கு பண்ணுன இவரு வெளியே போக கூடாதுன்னு சொல்வாங்க. இவரும் இப்போ வெளியே போறாரு, என்ன செய்யறது என்று கைகளை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்த மது சீதாவை பார்த்தாள். அவளோ அழுது கொண்டு அமர்ந்திருந்தாள். எழுந்து அடுப்படிக்குள் சென்ற மது சீதாவுக்கு பலரசம் தயார் செய்தாள். அங்கே மாயாவும் லதாவும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு கொண்டு அமர்ந்திருந்தனர். அவர்களை பார்த்த மது, இதெல்லாம் மனுஷங்களா? நல்ல காரியம் நடந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒரு கெட்ட காரியம் இந்த வீட்டுல நடந்திருக்கு. இந்த வீட்டுல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இந்த லதா அத்தை சாகு பொழிக்க கிடந்தப்போ கூட்டிட்டு வந்து காப்பாத்தி உயிர் கொடுத்தாரு ருத்ரமூர்த்தி மாமா. அந்த நன்றி கொஞ்சமாவது லதா அத்தைக்கு இருக்கா என்று யோசித்து கொண்ட மது சீதாவுக்கு பலரசத்தை தயாரித்து கொண்டு வரவேற்பறைக்கு வந்தாள். சீதாவின் அருகில் வந்த மது, சீதா, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, நீ இந்த ஜூஸாவது குடிமா என்றாள் மது. அவளை ஏறிட்டு பார்த்த சீதாவோ, இல்ல நீ வேண்டாம் என்றாள். பெருவாயத்தோட இருக்க கூடாதுமா, இந்த ஜூஸ குடிச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் தூங்குடா என்றாள் மது. ஜூஸ் வேண்டாம் என்று மறுத்த சீதாவை பலரசத்தை குடிக்க வைத்து அவளது அறையில் சென்று அவளை படுக்க வைத்து விட்டு வெளியில் வந்தவள் தன் அறைக்கு சென்று குடித்துவிட்டு வரவேற்பறையில் அமர்ந்து ராகவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். மணி 9 ஆனது, 10 ஆனது, 11 ஆனது, 12 ஆனது. ராகவன் வீட்டிற்கு வரவில்லை. இரவு 12:30 சஞ்சயும் வாசுவும் தான் அரண்மனைக்கு வந்தனர். அவர்களை பார்த்ததும் எழுந்து அவர்களின் பக்கம் சென்ற மதுவோ, அவரு வரலையா வாசுவண்ணா என்று வாசுவை பார்த்து கேட்டாள். வாசு அமைதியா இருந்தான். என்னன்னா அமைதியா இருக்கீங்க என்று வாசுவிடம் கேட்ட மது அதற்கு மேல் பொறுமையின்றி சஞ்சயிடம் கேட்டார். சஞ்சய், நீயாவது சொல்லு, அவரு எங்க என்று மது கேட்க அவனிடமும் அதே அமைதி. அதற்கு மேல் பொறுமை இல்லாத மது ஓடி சென்று அரண்மனையின் வாசல் இருந்த காரில் ராகவனை தேடினார். அதிலும் ராகவன் இல்லை. அரண்மனைக்குள் மூச்சு வாங்க ஓடி வந்த மது சஞ்சய் வாசுவின் முன் நின்றாள். 2 பேரும் ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? அவரை எங்கன்னு சொல்லுங்களே என்று மது கேட்க, அவன் ஆபீஸ்ல இருக்காமா, வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டான். எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கான். இன்னும் சாப்பிட கூட இல்ல. எங்களையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டான். காலையில நானும் சஞ்சயும் ஏர்லியரா ஆபீஸ்க்கு போய் அவனை பார்த்துக்கிறோமா என்று வாசு சொல்ல, அண்ணா, நான் வேணா அவரை போய் பாக்குறேன், அவர்கிட்ட பேசுறேன். நான் இப்பவே அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட கூட்டிட்டு போங்களேன் என்று மது அழுது கொண்டே சொல்ல, இல்ல மது, வேண்டாம். ஒரு 2 நாள் அவன் போக்கிலே விடுவோம். அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அப்புறம் நீ அவனை பார்க்க போ என்று வாசு சொல்ல, இல்லைன்னா இந்த நேரத்துல நான் அவர் கூட இருக்கணும் என்று மது சொல்ல, மது சொன்ன புரிஞ்சுக்குமா, இப்போ நீ அவனை பார்க்க வேண்டாம் என்றான் வாசு. ஆனா பிளீஸ், எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு என்று மது திரும்பவும் சொல்ல, நான் யாரையும் பார்க்க விரும்பல. மதுவை என்ன பார்க்கணும்னு சொன்னாலும் எனக்கு அவளை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லுன்னு ராகவன் சொன்னாமா. இதை சொன்ன நீ கஷ்டப்படுவேன்னு தெரியும், அதான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். அவனுக்கு ஒரு 2 days டைம் கொடுப்போம், அப்போ அவன் சரியாகலன்னா நானே உன்னை அவன்கிட்ட அழைச்சிட்டு போறேன் என்று வாசு சொல்லவும் கண்ணீரோடு தலையை ஆட்டினவள் தன் அறைக்கு சென்று விட்டாள். மது செல்வதை பார்த்த சஞ்சயோ, அண்ணி பாவம் மாம்ஸ், அவங்களை ஏன் அண்ணன் பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லணும் என்று சஞ்சய் கேட்க, அவனுக்கு இப்போ தனிமை தேவைப்படுதுடா. அவனோட காயத்துக்கு மருந்து தனிமை தானே அவன் நினைக்கிறான். ரகுவண்ணா, அண்ணி, உங்க அம்மா இறந்து போகும்போது 4-5 நாள் யாரையும் பார்க்காம தனிமையில தான் இருந்தான். சரியாகிடுவாண்டா என்று வாசு சொல்ல, எனக்கு புரியுது மாம்ஸ்.
ஆனா அப்போ அன்னைக்கும் அண்ணனுக்கும் இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. பட் இப்போ அப்படி இல்லையே என்று சஞ்சய் சொல்ல, உனக்கு எனக்கு இது தெரியுது, ராகவனுக்கு இது புரியணுமே என்று வாசு சொல்ல, ம் என்றான் சஞ்சய். அதைத் தொடர்ந்து வாசுவும் சஞ்சயும் உறங்கிவிட ராகவனோ தன் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். துளி கூட அவன் கண்களில் உறக்கம் என்பது இல்லை. தந்தை இறந்த சோகமும் அவன் முகத்தில் தெரியவில்லை. உணர்வுகளை காட்டினால்தான் அவன் ராகவன் இல்லையே. அதே சமயம் மதுவோ தான் அவனை பார்க்க முடியாமல் அழுதழுதே உறங்கி போயிருந்தான். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கே வாசு அலுவலகம் சென்று விட்டான். தன் நண்பனை தனியே விட அவனுக்கு மனமில்லை. அலுவலகத்திற்கு சென்ற வாசு ராகவனின் அறைக்குள் நுழைந்த சமயம் அவனும் மும்முரமாக லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ராகவனின் மேசை முழுவதும் பல கோப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. மச்சான், எப்போ தூங்கி எந்திரிச்ச? இவ்ளோ அர்லியராவே எந்திரிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க என்றான் வாசு. வாசு, ஐ வாண்ட் காஃபி என்றான் ராகவன். ராகவன் காஃபி கேட்கிறான் என்றால் தூக்கம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மட்டும் நான் கேட்பேன். ராகவனின் பக்கத்தில் இருக்கும் மேசையை பார்த்தான் வாசு. 4-5 காஃபி கப்கள் இருந்தது. மச்சான், நீ நைட்ல தூங்கவே இல்லையாடா என்றான் வாசு. இல்ல என்றான் ராகவன். லூசாடா நீ, தூங்காம இப்போ உன்னை யாரு வேலை பார்க்க சொல்லி சொன்னா என்று வாசு கோபத்தில் கத்த, இப்போ நீ காஃபி போட்டுட்டு வரியா இல்ல நானே போய் போட்டுக்கவா என்று வேலை பார்த்தபடியே இறுகிய குரலில் கூறினான் ராகவன். காஃபி தானே, இதோ போட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வாசு அங்கிருந்து சென்றான். இவரை என்னதான் பண்றது, நேத்துல இருந்து சாப்பிட கூட இல்ல என்று வாசு புலம்பிக் கொண்டே காஃபியை போட்டு ராகவனிடம் கொடுத்தான். அடுத்த சில மணி நேரத்தில் சஞ்சயும் கிளம்பி அலுவலகம் வந்தான். ராகவனும் வேலை வேலை என்று தன் முழு கவனத்தையும் வேலையிலேயே செலுத்தியவன் அரண்மனைக்கும் செல்லவில்லை. எதுவும் ஆகாரமும் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படி 2 நாட்கள் போனது. ராகவனை வற்புறுத்த வாசுவிற்கும் சஞ்சய்க்கும் தைரியம் இல்லை. ராகவன் வாசு சஞ்சயை தவிர மாயா உட்பட யாரையும் பார்க்கவில்லை. அவன் மதுவிற்கும் ராகவனை பார்க்காமல் எதுவும் சாப்பிடக்கூட பிடிக்கவில்லை. தவ்யாவும் சீதாவும் தான் மதுவை கட்டாயப்படுத்தி ஒருவேளை உணவாவது சாப்பிட வைத்தார்கள். இப்படியே 1 வாரம் போனது. அந்த நாள் இரவு, வாசு, நீயும் சஞ்சய் வீட்டுக்கு கிளம்புங்க என்றான் ராகவன். அண்ணா என்றான் சஞ்சய். இன்னைக்காவது நீங்க அரண்மனைக்கு வரலாமே என்றான் திரும்பவும் சஞ்சய் ராகவனிடம். ராகவனிடம் பதில் இல்லை. அண்ணா, நீங்க அண்ணிய உங்களை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், அவங்க சரியா சாப்பிடுறது இல்ல, யார்கிட்டயும் பேசுறது இல்ல, அழுதுட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப வீக்கா ஆகிட்டாங்க. அவங்களுக்காகவாவது அரண்மனைக்கு வாங்க, இல்ல உங்களை பார்க்க அலோ பண்ணுங்கண்ணா பிளீஸ் என்றான் சஞ்சய். சஞ்சய் சொன்னதை கேட்டு ராகவனும் லேப்டாப்பில் வேலை பார்த்தபடியே உங்களை வீட்டுக்கு கிளம்ப சொன்னதான் ஞாபகம் என்று கூற, அதற்கு மேல் சஞ்சய் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். கூடவே வாசுவும் சென்று விட்டான். சஞ்சயும் வாசுவும் சென்ற பிறகு அவர்கள் சென்ற தடத்தையே வெறித்து பார்த்த ராகவன் அவன் அலுவலக அறையில் இருந்த பால்கனியின் பக்கம் சென்று நின்று கொண்டான். அப்பொழுது இரவு 10 மணி இருக்கும். வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ராகவன். அவனது மனசாட்சி அவன் முன்னே தோன்றியது. ஏ ராகவா, வேண்டாம் மது, நீ கஷ்டத்துல இருக்க, மனசு வருத்தத்துல இருக்க, உன் கூட அவளால இருக்க முடியலையே, உன் வழிய பகிர்ந்துக்க உன் கூட இருக்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அரண்மனைக்கு நீ போய் 1 வாரம் ஆச்சு. உன்னையும் அவளை பார்க்க வர வேண்டான்னு சொல்லிட்ட. என்னடா பண்ணுவா அவ? இன்னைக்காவது வீட்டுக்கு போய் அவளை பாருண்டா என்று அவன் மனசாட்சி சொல்ல, எப்படியும் இன்னும் 2 வாரத்துல ஆனத்தை கல்யாணம் பண்ணி என்னை விட்டுட்டு போக போறாதானே, அப்புறம் எதுக்கு இப்ப நான் அவளை பார்க்க போகணும் என்று அவனது மனசாட்சியிடம் ராகவன் கேட்க, ஆமாடா, ஆனத்தை கல்யாணம் பண்ண போறவதான் அவ கையால மோதிரம் போட பிடிக்காம 2 கையையும் புண்ணாக்கி நின்னா. அவ மனசுல ஆனத்து இல்லடா, நீதான் இருக்க, போய் அவகிட்ட பேசு என்று அவனது மனசாட்சி சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு என்றார் ராகவன். என் வேலையே இதேதானடா என்றபடியே அவனது மனசாட்சியும் மறைந்து போனது. அவன் மனசாட்சி மறைந்ததும் மீண்டும் வானத்தையே வெறிக்க ஆரம்பித்து விட்டான் ராகவன். வாசுவும் சஞ்சயும் அரண்மனையில் காரில் நுழையும் போது அரண்மனை வாசலில் படிக்கட்டில் அமர்ந்திருந்தாள் மது. அவர்களின் காரை பார்த்ததும் ஆர்வமாக எழுந்து நின்றாள் மது. ராகவனை பார்த்து 7 நாட்கள் ஆனது. அவன் வந்துவிட மாட்டானே என்னும் நட்பாசை மதுவிற்கு இருந்தது. மது தினமும் இப்படி வாசலில் காத்திருப்பதும் பிறகு ராகவன் வரவில்லை என்று ஏமாந்து போவதும் வாடிக்கையாகிவிட்டது. மதுவை வாசலில் பார்த்த சஞ்சயும் வாசுவும் ராகவனை எதிர்பார்த்து ஏமாந்து நிற்கும் மதுவை பார்த்துவிட்டு கனத்த மனதோடு அரண்மனைக்குள் நுழைந்து விட்டனர். அடுத்த நாள் காலை வாசுவும் சஞ்சயும் அலுவலகம் கிளம்பும் போது
மதுவும் கிளம்பி கைப்பையோடு வெளியில் வந்தாள். மதுவை பார்த்த வாசுவும் சஞ்சயும், மது எங்கம்மா கிளம்பிட்ட என்று வாசு கேட்க, அண்ணா உங்க ஆபீஸ்ல எதுவும் வேலை இருக்கா என்று மது கேட்டாள். எதுக்குமா என்றான் வாசு. எனக்கு உங்க ஆபீஸ்ல வேலை வேணும் என்றாள் மது. நீ நம்ம ஐடி கம்பெனில தானம்மா வேலை பாக்குற, அப்புறம் என்ன என்று வாசு கேட்க, அந்த ஐடி கம்பெனி பக்கம் தான் உங்க ஃப்ரெண்டு ஒரு வாரமா போகவே இல்லையாமேனா, அதான் உங்க ஆபீஸ்ல வேலை இருக்கான்னு கேட்டேன் என்று மது சொல்ல, புரியுதுமா புரியுது, உனக்கு நம்ம ஆபீஸ்ல இல்லாத வேலையாமா, நான் கொடுக்குறேம்மா உனக்கு வேலை. ரொம்ப நாளா ராகவனோட பர்சனல் கேருக்கு ஒரு ஆளை வேலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டே இருந்தான். அந்த வேலை உனக்கு ஓகே தானம்மா என்று வாசு கேட்க, பர்சனல் கேர்னா என்றாள் மது. அண்ணி அண்ணனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் டைம்க்கு காஃபி, டிஃபன், லஞ்ச், டின்னர் இப்படி எல்லாமே கொடுக்கணும், அந்த வேலைதான் என்று சஞ்சய் சொல்ல, அவ்வளவுதானே, நானே அந்த வேலையை செய்யறேன் என்று மது சொல்ல, அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நான் இப்பவே ரெடி பண்ணி உனக்கு மெயில் பண்ணிடுறேன் என்றான் வாசு. சரிண்ணா என்றாள் மது. சரி மாம்ஸ், இப்படி இங்கே நின்று பேசிட்டு இருந்தா எப்படி, ஆபீஸ் கிளம்ப வேண்டாமா, அண்ணன்கிட்ட அவங்களோட கேர்டேக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாமா என்று சஞ்சய் சொல்ல, ஆமாண்டா, இன்னைக்கு உங்க அண்ணனை ஒரு வழி பண்ணிடுவோம் என்றபடியே வாசு, சஞ்சய், மது மூவரும் ராகவனின் அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு வரவேற்பறையில் திவ்யா அமர்ந்திருந்தாள். மது, வாசு, சஞ்சய் மூவரும் அலுவலகத்திற்குள் நுழைய மதுவை பார்த்த திவ்யாவோ, ஹே மது, என்னடி நீ இங்க வந்திருக்க, ஓ ஆபீஸ் அட்ரஸ் நீ மறந்துட்டியா என்ன என்று மதுவின் பக்கம் வந்த திவ்யா கேட்க, மதுவின் பின்னால் இருந்த சஞ்சயோ, அவங்க கரெக்டா தான் வந்திருக்காங்க, இனி அவங்க எந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ண போறாங்க, அண்ணனோட பர்சனல் கேர்டேக்கரா என்று சஞ்சய் சொல்லவும், பர்சனல் கேர்டேக்கரா என்றாள் திவ்யா. உங்க எம்டிக்கு பக்கத்துல ஒரு ஆள் இல்லாம குளிர்ட்டு போச்சு, அதான் அவரு கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று மது சொல்ல, ஒரு முடிவோட தான் வந்திருக்க, ஆல் தி பெஸ்ட் டி என்றாள் திவ்யா. அலுவலகத்தின் வாயிலை பார்த்தபடியே, மது, மாயா வந்துட்டாடி, உன்னை இங்க பார்த்தா அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பாரு என்று திவ்யா சொல்ல, அலுவலகத்திற்குள் நுழைந்த மாயாவோ வாசு, சஞ்சய், திவ்யா என மூவரும் நின்றிருப்பதை பார்த்தாள். மாயா மதுவை கவனிக்கவில்லை. என்ன எங்க கூட்டம், காலையில வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைய, அங்கு மதுவை பார்த்த மாயாவோ, உனக்கு என்னங்க வேலை என்று கேட்க, அவளுக்கு இனி இங்கதான் வேலை என்றாள் திவ்யா. திவ்யாவை புருவம் சுருங்க பார்த்த மாயாவோ, என்ன சொல்ற நீ என்றாள். உண்மையதானே சொல்றேன் என்றாள் திவ்யா. புரியுற மாதிரி சொல்லு என்றாள் மாயா. சாரி மேடம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிற திறன் கொஞ்சம் குறைவுங்கிறத நான் மறந்துட்டேன். மது இனி இங்கதான் வேலை செய்ய போறா, நம்ம எம்டியோட பர்சனல் கேர்டேக்கரா என்று திவ்யா சொல்ல, வாட், இவளுக்கு இந்த வேலையை யார் கொடுத்தது என்று சீறினாள் திவ்யா. நான் தான் கொடுத்தேன் என்று மது திவ்யாவின் முன்னே மாயாவிற்கு நேரெதிரில் நின்று கொண்டு கூறினான் வாசு. இந்த வேலையை இவளுக்கு கொடுக்க உனக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது என்று மாயா கோபத்தில் கத்த, மிஸ் மாயா, நான் ராகவனோட மேனேஜர், எங்க யார வேலையில வைக்கணும் தூக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன், இது உனக்கும் தெரிஞ்சிருக்கணுமே, சோ நீ சைலண்டா இருந்தா நல்லா இருக்கும், ரொம்ப பேசினா உன்ன வேலையை விட்டு தூக்கவும் என்னால முடியும் என்று வாசு சொல்ல, எது, என்னைவே வேலையை விட்டு நீ தூக்குவியா, என்ன பிஏவா அப்பாயிண்ட் பண்ணது ராகவன், அத ஞாபகத்துல வச்சுட்டு பேசு என்றாள் மாயா திமிராக. சோ வாட், உன்னை வேலைக்கு வச்சது ராகவன், என் நண்பன், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான், இத தெரிஞ்சுக்கிட்டே நீ சின்ன பிள்ளைத்தனமா பேசுறத நினைச்சா எனக்கு சிரிப்பாதான் இருக்கு. மதுதான் இனி ராகவனோட கேர்டேக்கர், வரட்டா என்று சொல்லிவிட்டு வாசு முன்னே செல்ல, அவன் பின்னே சஞ்சயும் மதுவும் சென்றனர். அவர்கள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த மாயாவிற்கு ஆத்திரமாக வந்தது. எதுவும் பேச முடியாமல் அமைதியாயிருந்தாள். மாயாவின் பின்னே திவ்யா நின்று கொண்டிருந்தாள். மாயா என்று திவ்யா அழைக்க, திவ்யாவின் புறம் திரும்பிய மாயா, என்ன என்று கேட்க, வாசு அண்ணாக்கும் ராகவன் அண்ணாவுக்கும் இடையில 18 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, குறுக்க போகாத, அப்புறம் நீ மூக்கரப்பட்டுதான் நிக்கணும் என்று திவ்யா சொல்ல, அவளை முறைத்தாள் மாயா. உன்னால முறைக்க மட்டும்தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது, கிளம்புமா என்று திவ்யா கோர,
மாயா நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். நீ நகர்ற மாதிரி தெரியல, நானே போறேன், என் வேலையை பாக்குறேன், தள்ளுடி என்று திவ்யாவோ மாயாவை தள்ளிவிட்டு தன் வேலையை பார்க்க சென்றாள். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆட்டம் போடுறீங்க, உங்களெல்லாம் மொத்தமா காலி பண்றேன்டி என்று மனதிற்குள்ளேயே பொறுமிக் கொண்டாள் மாயா. ராகவன் அரைவாசலுக்கு சென்ற வாசுவோ மதுவை பார்த்து, மது நீ இங்கே இருமா, நான் ஃபர்ஸ்ட் ரோல போய் ராகவன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், அப்புறம் உன்னை அழைச்சிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு வாசுவும் சஞ்சயும் ராகவன் அறைக்குள் நுழைந்தனர். ராகவன் எப்பவும் போல வேலையில் மூழ்கி இருந்தான். ராகவனின் பக்கம் சென்ற வாசுவோ குட் மார்னிங் பாஸ் என்றான். லேப்டாப்பில் வேலை பார்த்தபடியே மார்னிங் மார்னிங் என்றான் ராகவன். பாஸ், ரொம்ப நாளா உங்களுக்கு கேர்டேக்கர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, ஒரு பர்ஃபெக்டான ஆள இந்த வேலைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் என்று வாசு சொல்ல, இப்ப யாரையும் பார்க்க எனக்கு டைம் இல்லை, நீ பாத்துட்டல அது போதும் என்று ராகவன் கூறினார். ஓகே பாஸ், என்னில இருந்து அவங்கள வேலை பார்க்க சொல்லிடுவோமா என்று வாசு கேட்க, என்றான் ராகவன். ஓகே பாஸ் என்று வாசு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான். அவன் எதிர் இருக்கையில் சஞ்சயும் அமர்ந்து கொண்டான். தன் கைபேசியை எடுத்து மதுவுக்கு அழைத்த வாசு, ஹலோ கேர்டேக்கர், உங்க ரைட்ல ஒரு கிச்சன் இருக்கும், அங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும், பாஸ்க்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணிட்டு எடுத்துடுவாங்க என்று சொல்ல, மதுவும் அங்கிருக்கும் அடுப்படிக்கு சென்று ராகவனுக்கு மிகவும் பிடித்த ஏபிசி ஜூஸை தயார் செய்தாள். தன்னை பார்த்தாள். ராகவன் என்ன சொல்வானோ என்ற பயம் மதுவுக்கு இருக்கத்தான் செய்தது. இருந்தும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனின் அறை கதவை திறந்தாள் மது. மதுவை பார்த்த வாசுவோ உள்ளவாங்க கேட்டேக்க என்று சொல்ல, அந்த அறையே அமைதியாக இருந்தது. மது அணிந்திருக்கும் கொலுசின் சலங்கை சத்தம் ராகவனின் காதில் விழ, அந்த சத்தத்தை கேட்டதுமே தெரிந்து கொண்டான் ராகவன் தனது கேர்டேக்கர் மதுதான் என்று. ராகவனின் பக்கம் மது வர, ராகவன் என்ன சொல்வானோ, மதுவை பார்த்ததும் கோபப்படுவானோ என்ற பயம் சஞ்சையும் வாசுவையும் பதறச் செய்தது. மாம்ஸ், இப்போ என்ன நடக்கும் என்றான் சஞ்சய். எச்சிலை கூட்டி விழுங்கிய வாசுவோ தெரியலையேடா என்றான். நான் சொல்லட்டுமா என்றான் சஞ்சய். சொல்லி தொலைடா என்றான் வாசு. அண்ணா அவர் கண்ணுக்கு வேலை கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன் என்று சஞ்சய் சொல்ல, அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் என் நண்பன், ரொம்ப நல்லவன்டா அவன் என்றான் வாசு. வாசு இதை சொல்லி முடிக்கும் முன்னரே வாசு என்று ராகவனின் குரல் கேட்க, இத வந்துட்டேன் பாஸ், என்ன பாஸ் என்றபடியே அலறி பிடித்து கொண்டு எழுந்து ராகவனின் பக்கத்தில் சென்றான் வாசு. இந்த ப்ராஜெக்டை ஏன் இன்னும் முடிக்காம வச்சிருக்க, சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணு என்று தான் வைத்திருந்த லேப்டாப்பை அவன் புறம் திருப்பி காட்டினான் ராகவன். அப்பாடா, எதுக்கு தான் கூப்பிட்டியா மச்சான் என்றபடியே ராகவன் முன்னே இருந்த லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான் வாசு. வாசுவை பார்த்த சஞ்சயோ சிரிப்பை அடக்கியபடியே, மம்சு கிரேட் எஸ்கேப் இல்ல என்று கேட்க, நீ வேற ஏண்டா, ஆமாண்டா எஸ்கேப் ஆயிட்ட, அவன் என்ன பண்ணுவானோ என்ன சொல்லுவானோன்னு நினைச்சு பதறிட்டேன்டா என்றான் வாசு. ராகவன் அருகில் மது ஜூஸோடு நின்று இருக்க, தன் மேசையில் இருந்த கோப்பை புரட்டியபடியே ராகவன் பக்கத்தில் இருந்த மதுவை பார்த்தான். அவளின் கைகள் நடுங்கியபடி ஜூஸ் டம்ளரை பிடித்திருந்தது. அவளை ஏறிட்டு பார்த்தான் ராகவன். மதுவோ திரு திருவென்று விழித்துக் கொண்டிருந்தார். ஜூஸ டேபிள வச்சுட்டு போக வேண்டியதுதானே என்று ராகவன் சொல்ல, என்றாள் மது. பலரசத்தை மது மேசையின் மேல் வைத்துவிட்டு அங்கிருந்து நகர, பலரசத்தை வைத்துவிட்டு செல்லும் மதுவையே பார்த்து கொண்டு அமர்ந்த ராகவன் ஒரு கணம் திரும்பி வாசுவையும் சஞ்சயையும் ஒரு சேர பார்த்தான். மதுவை கேர்டேக்கரா அப்பாயிண்ட் பண்ணது யாரு என்று வாசு சஞ்சயை பார்த்து ராகவன் கேட்க, இருவரும் திரு திருவென்று முடித்தனர். கேட்ட கேள்விக்கு பதில் என்றான் ராகவன். நான் தான் மச்சான் என்றான் வாசு. மதுவை கேர்டேக்கரா அப்பாயிண்ட் பண்ணது வாசு நீங்க தான் இல்ல என்றான் ராகவன். என்றான் வாசு. உடனே யோசிக்காத ராகவன் தன் மேசையின் மேல இருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து வாசுவின் மேல் எறிந்தான் ராகவன். நல்ல வேளையாக வாசு அதனை பிடித்துக் கொண்டான். இந்த பேப்பர் வெயிட் என் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், டே என் வம்சமே இல்லாம போயிருக்குமேடா என்று வாசு சொல்ல, பக்கத்துல இருந்த சஞ்சயும் சிரித்து விட்டான்.
இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீதியா இல்லை தென்றலா எந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். பாய் மக்களே, டாடா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 66. கேட்போமா? 10 நாட்களுக்கு பிறகு மது ராகவனை பார்க்கிறாள். அவன் மிகவும் சோர்ந்து போயிருந்தான். அவன் உணர்வுகளற்ற முகம் ராகவனின் உள்ளத்தில் இருந்த வழியை அப்படியே காட்டியது. ராகவனிடம் பேச வேண்டும் என்று மது எண்ணினாள். ஆனால் ராகவன் அவள் பேச அனுமதிப்பானா என்பதை யோசித்து அமைதியாகிவிட்டாள். அன்றைய மதியம் ராகவனுக்கு பிடித்தவாறு சிக்கன் பிரியாணி, லிவர் ஃப்ரை சமைத்து மதியம் ராகவன் சாப்பிடும் நேரத்திற்காக காத்திருந்தாள் மது. மதியம் 1 மணி ஆகவும் ஒரு பெரிய கேரியரில் ராகவனுக்கு சமைத்த உணவுகளை எல்லாம் கட்டி கொண்டு அவனது அறைக்குள் நுழைந்தாள் மது. அங்கு வாசு, சஞ்சய், ராகவன் யாருமே இல்லை. உடனே தன் கைபேசியை எடுத்து வாசுவிற்கு அழைத்தாள் மது. ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க என்று மது கேட்க, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல தாமா என்றான் வாசு. அப்போ அவர் என்ன என்றாள் மது. அவனும் இங்கதாமா இருக்கான் என்று வாசு சொல்ல, எப்போ வருவீங்க அண்ணா என்றாள் மது. தெரியலம்மா, வேலை எதுவும் இங்க பெருசா இல்ல. ஆனாலும் இந்த ராகவன் இங்க இருந்து இப்போதைக்கு கிளம்புற மாதிரி தெரியலம்மா என்றான் வாசு. என்றபடியே தான் எடுத்து வந்த மதிய உணவை அங்கு இருந்த ராகவன் சாப்பிடும் மேசையில் வைத்துவிட்டு மதுவும் அதன் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் தலை சாய்த்து படுத்து விட்டாள். அப்பொழுது அந்த அறைக்குள் வந்த மாயாவும் மதுவை பார்த்துவிட்டு, அட, எங்கதான் இருக்கியா நீ என்றபடியே அவளின் பக்கத்தில் வந்தாள் மாயா. மாயாவை பார்த்ததும் மது எழுந்து விட்டாள். என்ன மது மேடம், முழு நேர வேலைக்காரியாவை மாறிட்டீங்க போல. இந்த வேஷமும் இந்த வேலைக்காரி வேலையும் பொருத்தமா தான் இருக்கு என்று மதுவை பார்த்து கூறிய மாயா மேசையில் இருந்த சாப்பாட்டு கேரியரை பார்த்துவிட்டு அதனை கையில் எடுத்து முகர்ந்து பார்த்துவிட்டு, ஓ, சிக்கன் பிரியாணி, லிவர் ஃப்ரையா? ராகவன் மாமாவுக்காக சமைச்சிருக்க என்று கேட்டவள் மேசையின் மீது அந்த கேரியரை வைத்துவிட்டு, நீ ஆசையா அவருக்காக சமைச்சு வச்சிருக்க. ஆனா அவரும் உன்னை பார்க்க பிடிக்காம, உன்கிட்ட பேச பிடிக்காம, நீ சமைச்சத சாப்பிட பிடிக்காம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்காரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலையே நடக்கல. இருந்தாலும் அங்க போயிருக்காரு. ரீசன் நீதான். நீ பக்கத்துல இருக்கிறது அவருக்கு பிடிக்கல என்று மாயா சொல்ல, மதுவின் கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. ஒருவேளை மாயா சொல்ற மாதிரி என்னை பார்க்க பிடிக்காம, என் கூட பேச பிடிக்காம தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிட்டாரோ என்று யோசித்து நின்று கொண்டிருந்தாள் மது. எப்படியோ நீ சமைச்சிருக்கிற இதையெல்லாம் என் மாமா சாப்பிட மாட்டாரு. சோ இதெல்லாம் வீணா போக கூடாதுல்ல, அதனால ஒண்ணு பண்ணுவோம் என்ற மாயா அங்கிருந்து டெலிபோனின் பக்கம் சென்று அந்த அலுவலகத்தின் கடைநிலை பணியாளருக்கு அழைத்தாள். அவரும் வந்துவிட மதுவின் பக்கம் சென்ற மாயா அந்த சாப்பாட்டு மேசையின் மேலிருந்த உணவை எடுத்துக்கொண்டு கடைநிலை ஊழியரின் பக்கம் சென்றவள், இதுல 2 ஆள் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு இருக்கு. சோ இத நம்ம ஆபீஸ் வெளியே யாராவது பிச்சைக்காரங்க இருந்தா அவங்களுக்கு கொடுத்துடுங்க என்று சொன்ன மாயா டிஃபன் பாக்ஸ் கேரியரை பேவனிடம் கொடுக்க அதை அவரும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். மதுவை பார்த்த மாயாவோ, நல்லா கேட்டுக்கோ, ராகவன் மாமாவுக்கு பாய் விரிக்கிறதா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருந்து பரிமாறுறதா இருந்தாலும் சரி, நான் மட்டும்தான் பண்ணணும். தகுதிக்கு மீறி ஆசைப்படாத மது, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவ என்று மாயா சொல்ல, மதுவோ கண்கள் கலங்கியபடி அவள் முன்னே நின்றிருந்தாள். அன்று மாலை 6 மணி இருக்கும். அலுவலகத்தில் வேலை முடிந்து அனைவரும் வீட்டுக்கு சென்று விட்டனர். மதுவை அழைத்து போக வாசு வந்திருந்தான். மதுவோ வரவேற்பறையில் திவ்யாவோடு அமர்ந்திருந்தாள். வாசு அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் வாசுவின் பின்னே ராகவன் வருகிறானா என்று மது பார்க்க, என்னமா ராகவனை தேற்றியா? அவன் வரல, ஆனா உனக்கு ஒரு குட் நியூஸ் என்று வாசு சொல்ல, மது வாசுவை புரியாமல் பார்த்தாள். என்னமா அப்படி பாக்குற? ராகவன் அரண்மனைக்கு போயிட்டான் சஞ்சயோட என்று வாசு சொல்ல, என்னன்னா சொல்றீங்க என்றாள் மது. நாளைக்கு அவன் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போறான்.
சோ இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் வீட்ல தான் இருக்கு. அதை எடுக்கத்தான் வீட்டுக்கு போயிருக்கான். ஐ திங்க் இன்னைக்கு அவன் அரண்மனையில தான் இருப்பான்னு நினைக்கிறேன் என்று வாசு சொல்ல, சரிண்ணா, நம்ம கிளம்பலாமா என்றாள் மது. சரி, ஓகே, வா போவோம் என்று மதுவிடம் சொன்ன வாசு, அப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னாரா என்று வாசு கேட்க, இல்லண்ணா, எதுவும் அப்பா சொல்லல என்றாள் திவ்யா. ஏன், என்னாச்சு? வேதா அங்கிள் ஹாஸ்பிட்டல் போறது இல்லையா என்று மது கேட்க, ருத்ரமூர்த்தி அங்கிள் இறந்ததுல இருந்து அப்பா ரொம்ப மனசளவுல பலவீனமாகிட்டார். அவருக்கு ஒருவன்னு சொல்லிக்க யாரும் இல்ல. அவருக்குன்னு இருந்தது 2 நண்பர்கள் தான். அதுல ஒருத்தர் உடல் நலம் இல்லாம கோமாவுல இருக்கார். இன்னொருத்தர் நம்ம ருத்ரமூர்த்தி அங்கிள் இறந்துட்டார். சோ ரொம்ப வருத்தத்துல இருக்கார். காலம் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நம்புவோம் என்று வாசு சொல்ல, அதை கேட்டு கொண்டிருந்த மதுவோ, மாமாவோட மரணம் நிறைய பேரை பாதிச்சிருச்சுல்ல என்று சொல்ல, ஆமா மது என்றாள் திவ்யா. சரி திவ்யா, நீ கிளம்பு, டைம் ஆயிடுச்சு என்று வாசு சொல்ல, திவ்யாவும் தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப மதுவும் வாசுவும் கூட கிளம்பி விட்டனர். வேதாச்சலம் தன்னுடைய வீட்டில் ஒரு அறையில் கோமாவில் இருக்கும் தன் நண்பனோடு பேசிக் கொண்டிருந்தார். டேய் கிருஷ்ணமூர்த்தி, ருத்ரா நம்மளை விட்டு போயிட்டான்டா. சின்ன வயசுல இருந்து நான், நீ, ருத்ராவெல்லாம் ஒன்னா வளர்ந்தோம், ஒன்னா படிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், எப்படியெல்லாம் இருந்தோம். இப்போ நம்மளை விட்டுட்டு ருத்ரா மட்டும் போயிட்டான். அவனை பிரிஞ்சிருக்க என்னால முடியலடா. அந்த வழியை என்னால தாங்க முடியலடா. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நானும் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா என்று தன் நண்பனின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார் வேதாச்சலம். வேதாச்சலம் பேசிக் கொண்டிருக்கும் போது உணர்வின்றி கோமா நிலையில் படுத்திருக்கும் கிருஷ்ணமூர்த்தியின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது. கிருஷ்ணமூர்த்தியின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிவதை பார்த்த வேதாச்சலம், கிருஷ்ணா, கிருஷ்ணா, நான் பேசுறது உனக்கு கேக்குதடா, உனக்கு புரியுதாடா என்று தன் நண்பனை பார்த்து வேதாச்சலம் கேட்க, மறுபடியும் அதே கண்ணிலிருந்து மேலும் ஒரு துளி கண்ணீர் வழிந்தது. உடனே ராகவனுக்கு அழைத்தார் வேதாச்சலம். ராகவனோ தன் அறையில் த்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருந்தான். 10 நாட்களாக தான் செய்யாத உடற்பயிற்சியை ஒரே நாளில் ஈடுகட்ட ரொம்பவும் போராடி கொண்டிருந்தான். ராகவன் தனது அறையோடு இருக்கும் உடற்பயிற்சி அறையில் தன் கைபேசி அலறுவதை பார்த்ததும் த்ரெட்மில்லில் இருந்து இறங்கியவன் தன் உடலில் சுரந்த வேர்வை துளிகளை ஒரு பூந்துவாலை கொண்டு துடைத்தபடியே வந்து மேசையின் மேலிருந்த கைபேசியை எடுத்தவன் கைபேசி முகப்பில் வேதாச்சலத்தின் எண்ணை பார்த்ததும் போனை அட்டென்ட் செய்து காதல் வைத்தான். ஹலோ அங்கிள் என்றான் ராகவன். ராகவா, ராகவா, எங்க இருக்க? இங்க, இங்க என்று பதற்றத்தோடு பேசினார் வேதாச்சலம். ஏனாச்சு அங்கிள், எதுவும் பிரச்சனையா என்று ராகவன் கேட்க, அது இல்லப்பா, இன்னைக்கு இன்னைக்கு கிருஷ்ணா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. நான் பார்த்தேன். ருத்ரமூர்த்தி இருந்த செய்திய கிருஷ்ணா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது அவனுக்கு கேட்டிருக்கும் போல. கிருஷ்ணா அழுதாப்பா என்று வேதாச்சலம் சொல்ல, சரிங்க அங்கிள், இப்பவே நம்ம நியூரோ டாக்டர் வர சொல்றேன் என்று ராகவன் சொல்ல, சரிப்பா என்ற வேதாச்சலம் அழைப்பை துண்டிக்க அடுத்த 10 நிமிடத்தில் நரம்பியல் மருத்துவர் வேதாச்சலத்தின் வீட்டுக்கு வந்தார். கிருஷ்ணமூர்த்தியை பரிசோதித்த மருத்துவர், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கிருஷ்ணமூர்த்தி கிட்ட. டாக்டர் வேதாச்சலம், சீக்கிரமே அவர் ரெக்கவர் ஆகிடுவார். அவர் பக்கத்துல இருந்து எப்பவும் போல பாத்துக்கோங்க. அவர்கிட்ட நிறைய பேசுங்க. சீக்கிரமே அவர் உங்ககிட்ட பேசுவாரு என்று கிருஷ்ணமூர்த்தியை பரிசோதித்த மருத்துவர் சொல்ல, அதை கேட்ட வேதாச்சலத்திற்கு மனம் எங்கும் மகிழ்ச்சி நிறைந்து கொண்டது. வாசல் வரை வந்து மருத்துவரை சிரித்த முகத்தோடு வேதாச்சலம் வழி அனுப்ப, அந்த நேரம் பார்த்து திவ்யாவும் வீட்டிற்கு வந்து விட்டாள். சிரித்த முகத்தோடு தன் தந்தையை பார்த்த திவ்யாவோ, என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்று கேட்க, ஆமாமா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் என்றபடியே வீட்டிற்குள் நுழைந்தார் வேதாச்சலம். எதனால சந்தோஷமா இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதப்பா என்றபடியே திவ்யாவும் வீட்டிற்குள் வர, உன்கிட்ட சொல்லாமலா? சொல்றேம்மா, ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன் என்றபடியே படியேறி கிருஷ்ணமூர்த்தி இருக்கும் அறைக்கு சென்றார் வேதாச்சலம். படியேறி தன் நண்பனின் அறைக்கு செல்லும் தன் தந்தையை பார்த்த திவ்யாவோ, எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்பாவோட நண்பரை தன்னோட வீட்டுல வச்சுதான் வைத்தியம் பாக்குறாரு அப்பா. இதுவரை அந்த அறைக்குள்ள என்னையோ அண்ணனையோ அப்பா அலோவ் பண்ணதில்ல. அவரோட நண்பர் பேர் கூட எங்களுக்கு தெரியாது. இதுல எதுவும் விஷயம் இருக்குமோ என்று யோசித்த திவ்யா, சரி
சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா அப்பா எப்பவும் சொல்லி இருப்பார். அவருக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லட்டும் என்று நினைத்தபடியே தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் திவ்யா. கிருஷ்ணமூர்த்தியின் அறைக்குள் சென்ற வேதாச்சலமோ ராகவனை அழைத்து விஷயத்தை கூறினார். கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் பழையபடி வந்து விடுவார் என்று வேதாச்சலம் ராகவனிடம் சொல்ல, அதை கேட்ட ராகவனோ தன்னுடைய அலமாரியில் இருந்த ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு தன் அறையில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தார். இதே சமயம் அரண்மனைக்குள் நுழைந்த மதுவோ தனது பெட்டியில் இருந்த தனது குடும்பத்தினரின் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மெத்தையின் மேல் அமர்ந்தார். மெத்தையின் மேல் அமர்ந்தவள், அப்பா, ஐ லவ் ராகவன். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்னை விட்டு விலகணும்னு அவர் நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. இப்போ நான் என்ன பண்ணட்டும் என்று தன் தந்தையிடம் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தார். இதே சமயம் ராகவனோ மது கையில் இருந்த அந்த புகைப்படத்தை போலவே ராகவனும் ஒரு புகைப்படத்தை கையில் வைத்திருந்தான். அந்த புகைப்படத்தில் இருந்தது கிருஷ்ணமூர்த்தியும் மற்றும் அவரது மனைவி, அவரது மகள்களான மதுமிதா மற்றும் மகளினி தான். கிருஷ்ணமூர்த்தி, வேதாச்சலம், ருத்ரமூர்த்தி மூவரும் நண்பர்கள். ருத்ரமூர்த்தியும் கிருஷ்ணமூர்த்தியும் தான் ஒன்று சேர்ந்து ஒரு சிறிய தொழிலை ஆரம்பித்தார்கள். அவர்களின் அதிர்ஷ்டம் நாளடைவில் அவர்களின் தொழில் பயிரி பெருகியது. லதா வேறு ஒரு திருமணம் செய்து கொண்ட பிறகு ருத்ரமூர்த்தியால் தொழிலை சரிவர கவனிக்க முடியவில்லை. அவரது இடத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். லதாவை மீண்டும் அழைத்து வந்து ராகவனிடம் ஒப்படைத்துவிட்டு ருத்ரமூர்த்தி கனடா செல்லும் பொழுது தனக்கு பதிலா தன் தொழிலை தன் தம்பி கவனித்துக் கொள்வான் தன் மகனோடு இருந்து என்று கிருஷ்ணமூர்த்தியிடம் சொல்லிவிட்டு கனடா சென்று விட்டார் ருத்ரமூர்த்தி. வாழ்க்கையை வெறுத்து போய் ஊரை விட்டு போகும் தன் நண்பனை கிருஷ்ணமூர்த்தியால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ருத்ரமூர்த்தி தம்பி பார்த்திபனோடு சேர்ந்து கிருஷ்ணமூர்த்தி தொழில்களை கண்ணும் கருத்துமாக இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் தனது நிறுவனம் தயாரித்த பொருட்களில் தரமில்லை என்னும் குற்றச்சாட்டு கிருஷ்ணமூர்த்தியின் காதிற்கு அடிக்கடி வரவே, தரமான பொருட்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தரமற்ற பொருட்கள் எப்படி விநியோகம் செய்யப்படுகிறது என்று கிருஷ்ணமூர்த்தி விசாரிக்க, அதன் பின்னணியில் பார்த்திபன் தான் இருக்கிறார் என்று கிருஷ்ணமூர்த்திக்கு தெரிய வரவே பார்த்திபனை அழைத்து கண்டித்தார் கிருஷ்ணமூர்த்தி. அதன் பிறகு கிருஷ்ணமூர்த்தியை தீர்த்து கட்ட முடிவெடுத்து விட்டார் பார்த்திபன். தன் அடியாள்களோடு கிருஷ்ணமூர்த்தியை தீர்த்து கட்டு பார்த்திபன் பேசிக் கொண்டிருப்பதை ராகவன் பார்த்தான். அதனை தனது அலைபேசியில் வீடியோவும் எடுத்துக்கொண்டான் ராகவன். கிருஷ்ணமூர்த்தியிடம் சென்று அதை காண்பிக்கவும் செய்தான். கிருஷ்ணமூர்த்தியும் அதை அறிந்து கொண்டு 2-3 முறை பார்த்திபன் விரித்த வலையில் சிக்காமல் தப்பித்துக் கொண்டிருந்தார். ஆனால் 4வது முறை கிருஷ்ணமூர்த்தி அவரது கிராமத்தில் தன் மனைவி மகளோடு திருவிழாவிற்கு சென்று கொண்டிருந்த போது காரில் பிரேக் பிடிக்காமல் போனதால் விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்திற்கு காரணமும் பார்த்திபன் தான். அந்த விபத்து நடக்கும் போது ராகவனுக்கு வயது 10 இருக்கும். அந்த விபத்தில் கிருஷ்ணமூர்த்தியின் மகள்களான மதுமிதாவிற்கும் மகளிக்கும் லேசான காயம்தான். ஆனால் கிருஷ்ணமூர்த்திக்கோ தலையில் பலமான அடி. அவரின் மனைவியோ இறந்தே விட்டார். விஷயம் ராகவனின் காதிற்கு வர உடனே ராகவன் வேதாச்சலத்தை சந்தித்து நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கிருஷ்ணமூர்த்தியின் கிராமத்திற்கு வேதாச்சலத்தை அழைத்து சென்றான். அங்கு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தியை தனது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவம் பார்க்க ஏற்பாடு செய்தார் வேதாச்சலம். கிருஷ்ணமூர்த்தி கோமா நிலைக்கு சென்று விட்டார் என்பது தெரிந்ததும் கிருஷ்ணமூர்த்தியை யாருக்கும் தெரியாமல் தனது வீட்டில் வைத்து வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தார் வேதாச்சலம். கிருஷ்ணமூர்த்திக்கு பதிலாய் வேறு ஒரு சடலத்தை ஏற்பாடு செய்து கிருஷ்ணமூர்த்தி இறந்து விட்டதாய் அனைவரையும் நம்ப வைத்தார் வேதாச்சலம். கிருஷ்ணமூர்த்தி உயிரோடு இருப்பது தெரிந்தால் பார்த்திபனால் நிச்சயம் தன் நண்பனின் உயிருக்கு ஆபத்து வரும் என்று வேதாச்சலம் இதை செய்தார். கிருஷ்ணமூர்த்தி உயிரோடு இருக்கும் விஷயம் மது மகிழினிக்கு கூட சொல்லவில்லை. வேதாச்சலம் அந்த பிள்ளைகளை ஆசிரமத்தில் சேர்த்துவிட்டு தன் பாதுகாப்பில் படிக்க வைத்தார் வேதாச்சலம். அதன் பிறகு மது, மாது, சூது என்று பார்த்திபன் வழி தவறி போனதால் ராகவனோ வேதாச்சலத்தின் உதவியோடு தொழிலை எடுத்து நடத்த ஆரம்பித்தான். தன் அறையில் நாற்காலியில் அமர்ந்து இருந்த ராகவனுக்கு பழைய நினைவுகள் ஞாபகம் வர, சீக்கிரமே கண்ணு முழிச்சிடுங்க அங்கிள் என்று கையிலிருந்த புகைப்படத்தை பார்த்து கூறிக்கொண்டான் ராகவன். அந்த நேரம் பார்த்து ராகவனின் அறைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கமென் என்றான் ராகவன். ராகவனின் அறையின் உள்ளே நுழைந்த வாசு, மச்சான் நீ ஃபாரின் புக எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு என்றபடியே தன் கையில் இருந்த டிக்கெட்டை ராகவனிடம் நீட்ட, மதுவுக்கும் சேர்த்து டிக்கெட் போடு என்று ராகவன் கூறியதில் அதிர்ந்த வாசு, என்ன மச்சான் சொன்ன என்றான். உன் தங்கச்சிக்கும் சேர்த்து டிக்கெட் போடுன்னு சொன்னேன். அண்ட் 2 days ட்ரிப்ப இப்போ 7 days மாத்து என்று ராகவன் சொல்ல, அதை கேட்டு மேலும் அதிர்ந்த வாசு, மச்சான் என்றான். என்னடா என்றான் ராகவன்.
7 days ட்ரிப் நீயும் மதுவும் கனடா போறீங்க, ஐ எம் கரெக்ட் என்று வாசு சொல்ல, ம் என்றான் ராகவன். ராகவன் அறையில் இருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டு மதுவுக்கு டிக்கெட் போடும் வேலைகளை பார்த்தான் வாசு. மதுவிற்கு பாஸ்போர்ட், விசா என்று எல்லாம் இருந்ததால் டிக்கெட் போடும் வேலையும் சுலபமானது. அடுத்த 10 நிமிடத்தில் மதுவுக்கு டிக்கெட் போடும் வேலையை முடித்த வாசு, மச்சான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஃபிளைட், ஹாப்பி ஜேர்னி என்றான் சிரித்து கொண்டே வாசு. இந்த விஷயத்த உன் தங்கச்சி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு என்றான் ராகவன். நானா? நீயே சொல்லிடலாமே மச்சான், அடுத்த 7 நாளும் லதா மாயான்னு யார் தொல்லையும் இல்லாம மது உன் கூட இருக்க போறா. இந்த விஷயத்த நீயே அவகிட்ட சொன்னா அவ இன்னும் சந்தோஷப்படுவாடா என்று வாசு சொல்ல, நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் நீ செய், உன் தங்கச்சி கிட்ட நீயே சொல்லு என்று ராகவன் சொல்ல, சரிடா நானே போய் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ராகவன் அறையிலிருந்து வெளியேறிய வாசு நேராக மதுவின் அறைக்கு சென்று கதவை தட்டினான். மதுவும் கதவை திறந்து வெளியே வர தன் அறையின் முன்னே நின்ற வாசுவை பார்த்த மதுவோ, அண்ணா நீங்க இன்னும் கிளம்பலையா என்று கேட்க, கிளம்பணுமா? அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும் என்று வாசு சொல்ல, அந்த நேரம் பார்த்து மாயா அவள் அறையிலிருந்து வெளியில் வந்தாள். மதுவின் அறையும் மாயாவின் அறையும் பக்கம் பக்கம் தான். மாயாவை பார்த்த வாசுவோ, இவன் முன்னாடி மதுராகவனோட ஃபாரின் போற விஷயத்த சொன்னா ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவா என்று நினைத்த வாசு, மது உனக்கு அந்த விஷயத்த நான் மெயில் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாரு, அண்ட் ஹாப்பி ஜேர்னி, நான் கிளம்புறேம்மா என்று சொன்ன வாசு அங்கிருந்து கிளம்பினார். ஹாப்பி ஜேர்னியா? என்ன சொல்லிட்டு போறாரு இவரு என்று மது யோசிக்க, என்ன மிஸ் மது, புது திட்டமா என்றபடியே மதுவின் பக்கம் வந்தாள் மாயா. என்ன புது திட்டம்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்றாள் மது. அந்த எடுபடி உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா? ஹாப்பி ஜேர்னினா? ஹாப்பி ஜேர்னி எங்கேயாவது ட்ரிப் போறவங்களுக்கு தான் சொல்லுவாங்க, நீ எங்கேயும் போறியா என்ன என்று மாயா கேட்க, நான் எங்கேயும் போகல என்றாள் மது. நீ எங்கேயும் போகாமே அவரு ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லிட்டு போறாரு என்று மாயா கேட்க, ஹாப்பி ஜேர்னின்னு சொன்னது அவரு, நீ அவர்கிட்ட போய் கேளு என்றாள் மது. ஷன்னடி வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இருக்க என்று மாயா சொல்ல, நான் ஒன்னும் ஊமை இல்லையே என்றாள் மது. ஓ அப்படியா மேடம், ரொம்ப நாளா பேசுறீங்க, இந்த தைரியம் யார்கிட்ட இருந்து வந்தது தெரிஞ்சுக்கலாமா என்று மாயா கேட்க, யார்கிட்ட இருந்து வந்தா உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் நீ பாரு என்றாள் மது. என் வேலையே உன்ன பாக்குறது தாண்டி, நீ என்ன பண்ற என்ன செய்யற இதெல்லாம் பாக்குறதுதான் என் வேலை என்றாள் மாயா. இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல என்றாள் மது. எனக்கு என்னடி அசிங்கம், நீ நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, அதுவும் என் ராகவன் மாமா பக்கத்துல போகவே கூடாது. நீ அப்படி போகாம இருந்தா தானே ஏன் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால உன்னை எப்பவுமே சிசிடிவி கேமரா மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி, அந்த எடுபடி அதான் வாசு ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லிட்டு போனானே, நீயும் ராகவன் மாமா கூட ஃபாரின் போறது ஐடியாவா என்று பட்டென்று மாயா கேட்டுவிட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி இருந்தா முதல்ல உன்கிட்டதான் நான் சொல்லுவேன் என்றாள் மது. ஓஹோ, உனக்கு மாமாவோட ஃபாரின் போற ஆசையெல்லாம் இருக்கா? உன்ன மாதிரி ஒருத்தையெல்லாம் என் ராகவன் மாமா ஃபாரினுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாரு, அவர் ஸ்டேட்டஸை வேறடி என்றாள் மாயா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம், கிளம்புறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று மது சொல்ல, உன்கிட்ட பேசிட்டு நிக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா என்றபடியே மாயா அங்கிருந்து சென்று விட, வாசு அனுப்பிய மெயிலை ஓபன் செய்து பார்த்தாள் மது. என்னது, ஃபிளைட் டிக்கெட்? ஃபிளைட் டிக்கெட் அனுப்பி இருக்காரு வாசுன்னா, அப்போ அவர் கூட நானும் ஃபாரின் போறேனா என்று யோசித்த மது தன் அறைக்குள் சென்று வாசுவிற்கு அழைத்தாள். காரை ஓட்டியபடியே மதுவின் எண்ணை அலைபேசியில் பார்த்த வாசு ப்ளூடூத்தை ஆன் செய்தான். ஹலோ மது, மேல பாத்துட்டியாமா என்றான் வாசு. பாத்துட்டேனா, ஃபிளைட் டிக்கெட் எனக்கு எதுக்கு போட்டு இருக்கீங்க என்று மது கேட்க, அந்த ராகவன் பையன் அம்மா போட சொன்னான், ஏன் எதுக்குன்னா சொல்லல என்றான் வாசு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? அவரு பேசக்கூடாதுன்னா பேசாம இருக்கணும், அவரு எங்க கூப்பிட்டாலும் நாய்க்குட்டி மாதிரி அவர் பின்னாடியே போகணும், என்னன்னா இது என்று மது கேட்க, உன் கோபம் நியாயம்தாமா,
அப்படியே படியேறி மேல அவனோட ரூமுக்கு போனேன்னா அங்கதான் அந்த பையன் இருப்பான். நீயே போய் அவன் கிட்ட கேள என்று வாசு சொல்ல, நான் கேட்கத்தானா போறேன், இதோ இப்பவே போய் கேக்குறேன் என்றபடியே வாசுவின் அழைப்பை துண்டித்தாள் மது. அதற்குள் மதுவின் அரைக்கதவை யாரோ தட்ட எழுந்து சென்று கதவை திறந்தாள் மது. அண்ணி, அண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் ரெடி பண்ண சொல்லியிருந்தாரு என்றபடியே ஒரு பெட்டியோடு சீதா மதுவின் அறைக்குள் நுழைந்தாள். அந்த பெட்டியிலிருந்து துணிகளை எடுத்து மத்தை மேல் வைத்தாள் சீதா. அதையெல்லாம் பார்த்த மதுவும், அப்போ எல்லாத்தையும் பிளான் பண்ணிதான் இவரு பண்ணியிருக்காரு என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டாள் மது. ஏன்னா என்னவெல்லாம் நடக்க போகிறது இந்த நீ தீயா இல்லை தெஞ்சலா கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களே, என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஸ்டோரியில இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்ப்போம். அதுவரை டாடா, பை பை. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தெஞ்சலா அத்தியாயம் 67. அண்ணி, ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கா என்று சீதா கேட்க, ரொம்ப நல்லா இருக்கு சீதா, பட் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் எதுக்கு என்று மது கேட்க, அண்ணா ரெடி பண்ண சொன்னாரு நீ, அதான் நான் ரெடி பண்ணேன் என்று சீதா சொல்ல, சரி அண்ணி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சோ நான் என்னோட ரூமுக்கு போறேன், ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்து ஃபிட் செக் பண்ணி சொல்லுங்க அண்ணி என்று சீதா சொல்ல, சரி சீதா சொல்றேன் என்றாள் மது. ஓகே அண்ணி, பாய், குட் நைட் என்று சொல்லிவிட்டு சீதா அங்கிருந்து நகர்ந்தாள். சீதா கொடுத்த துணிகளை எல்லாம் அலமாரியில் அடுக்கிய மது திவ்யாவிற்கு அழைத்தாள். மதுவின் எண்ணிலிருந்து அழைப்பு வரவும் அதை அட்டன் செய்தாள் திவ்யா. என்னடி, என்ன அதுல கூப்பிட்டு இருக்க என்று திவ்யா கேட்க, இப்போ ஒரு பொது பிரச்சனை வந்திருக்குடி, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உனக்கு கூப்பிட்டேன் என்று மது சொல்ல, மிஸ் மது மேடம், நீங்க ராகவன் ருத்ரமூர்த்தி அரண்மனையில இருக்கீங்க, அவரை தாண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, யாரு பிரச்சனை கொடுக்க முடியும் என்று திவ்யா கேட்க, இந்த பிரச்சனைக்கு காரணமே ராகவன் ருத்ரமூர்த்தி தான் என்று மது சொல்ல, என்னடி சொல்ற, என்ன சொன்னாலும் புரியுற மாதிரி சொல்லு என்றாள் திவ்யா. அவரு நாளைக்கு ஃபாரின் போறாருல, அவரோட எண்ணெய் அழைச்சிட்டு போறான், 7 நாள் இருப்பான் என்று மது சொல்ல, பைத்தியக்காரி, இதையானே பிரச்சனைன்னு சொன்ன என்று திவ்யா கேட்க, ஆமா என்றாள் மது. இதுல என்ன பிரச்சனை, இது சந்தோஷமான விஷயம் தானே என்று திவ்யா சொல்ல, அதில்லடி, அவரோட நான் ஃபாரின் போற விஷயம் லதாவுக்கும் மாயாவுக்கும் தெரிஞ்சா என்ன ஆகுமோ, அத நினைச்சாதான் பயமா இருக்கு என்று மது கூற, ஹே, அவளுக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கு பாரு, பாவர் ஆகும் அண்ணா, 10 நாளா தூங்காம கொல்லாம அவங்க அப்பா இறந்த துக்கத்துல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம இருக்காரு. அவரு அப்பா இறந்ததுக்கு ஒரு சுட்டு கண்ணீர் கூட அவர் விடல. ராகவன் அண்ணா பாவண்டி, உன்னை எதுக்காக அவர் கூட ஃபாரின் அவர் அழைச்சிட்டு போறாருன்னு தெரியாது, பட் நீ அவர் கூட இருக்கிறது அவருக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்றாள் திவ்யா. நீ சொல்றதும் சரிதாண்டி என்றாள் மது. அப்புறம் என்ன, சந்தோஷமா தூங்கு, காலையில நேரமே நான் அரண்மனைக்கு வரேன் என்றாள் திவ்யா. சரி, பாய், குட் நைட் என்றபடி அழைப்பை துண்டித்தாள் மது. மாடியில் காய்ந்து கொண்டிருக்கும் தன் உடைகளை எடுக்க மாடிக்கு சென்றாள் மது. அப்பொழுது இரவு 9 மணி இருக்கும். மாடிக்கு சென்ற மது அங்கு ராகவனை பார்த்ததும் அதிர்ந்து விட்டாள். அவன் வெறும் தரையில் கைகளை தலைக்கு வைத்தபடி வானத்தை பார்த்து படுத்திருந்தான். என்னது, இவர் இங்க படுத்திருக்காரு என்று நினைத்த மது அவனின் பக்கம் சென்றாள். ராகவன் கண்கள் மூடி படுத்திருந்தானே தவிர உறங்கவில்லை. ஆனால் ராகவன் கண்கள் மூடி படுத்திருப்பதை பார்த்த மதுவோ, அவரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு போல என்று நினைத்தவள் அவன் அருகே சென்று அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். டி ஷர்ட்டும் அரைக்கால் ட்ரௌசரும் அணிந்திருந்தான் ராகவன். கையில் ஒரு ஐமுன் காப்பும் கழுத்தில் ஒரு தங்க செயினும் மட்டுமே அணிந்திருந்தான். அவன் பக்கத்தில் ஒரு நீர் பாட்டில் இருந்தது. தரையில் ஒரு பாய் கூட விரிக்காமல் படுத்திருந்தான் ராகவன். மதுவின் கொலுசுலியை வைத்தே ராகவன் மது மாடிக்கு வந்து இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டான். கண்களை விழித்தால் நிச்சயம் மது தன்னிடம் பேச முயற்சிப்பாள். ஏற்கனவே மதுவின் மீது கோபத்தில் இருக்கும் ராகவன் கோபப்பட்டு வார்த்தைகளால் அவளை நோகடித்து விடுவானோ என்பதை யோசித்து தன் கண்களை மூடி உறங்குவோன் போல படுத்து இருந்தான். ராகவனின் பக்கம் அமர்ந்த மதுவோ
தன் வளையல்களால் ஓசை எழுப்பி பார்த்தான். ராகவன் எழவே இல்லை. 10 நாளா தூங்காம கொள்ளாம ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இன்னைக்குதான் தூங்குறாரு போல. தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும் என்றபடியே அவனின் சிகையை மெல்ல தன் கையால் வருடி விட்டாள் மது. அந்த சமயம் காற்றும் சில்லென வீசவும் அடித்த காற்றில் அலையலையான அவனது சிகை அசைந்தாட தூக்கத்திலும் கம்பீரம் குறையாத தன் அவனின் அழகை ரசித்துக் கொண்டாள் மது. நான் தானே உங்களை நொடிக்கு நொடி நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறதே இல்லைல்ல. 9 நாளா உங்களை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்களோ சாப்பிட்டீங்களோ இல்லையோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா? உங்களை பார்க்காம உங்க கூட பேசாம என்னால சரியா தூங்க கூட முடியல, சாப்பிட முடியல. ஒரு சுத்து இழைச்சிட்டேன்னு தெரியுமா? என்னமோ என்ன பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னீங்களாமே, என்கிட்ட பேசாம என்ன பார்க்காம நீங்க இருந்துருவீங்களா? முடியாது, நிச்சயமா உங்களால முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க என்ன உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்க? அதனாலதான் பிளான் பண்ணி உங்களோட பர்சனல் கேர்டேக்கரா உங்க கூடவே இருக்கிற மாதிரி வேலையை ரெடி பண்ணி உங்களை நான் பார்க்க வந்துட்டேன்ல. எப்படி என் சாமர்த்தியம் மீசமச்சான். என் உலகமே நீங்க தான். ஆனா உங்களுக்கு தான் அது தெரியல. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ உங்க கூட எதுக்கு என்ன கன்னடா அழைச்சிட்டு போறீங்க? இல்ல, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று வாய்விட்டு ராகவன் உறங்கிக் கொண்டிருப்பதாய் நினைத்து பேசிக் கொண்டிருந்தாள் மது. ராகவனும் மது பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு படுத்திருந்தான். என்னை பார்க்காம மேடமால இருக்க முடியாதான், ஆனா ஆனந்த கல்யாணம் பண்ண சரின்னு சொல்லுவாங்க என்று நினைத்துக் கொண்ட ராகவன் மேலும் நடிப்பை தொடர்ந்தான். நான் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னன்னு நினைச்சேன், உங்களை மாதிரியே பெங்களூர்ல பெரிய ஆளா ரேசிங்ல வந்துட்டு அதுக்கப்புறம் உங்க முன்னாடி வந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. நிச்சயமா ஒரு நாள்ல நான் பெரிய ஆளா வருவேன். அப்போ உங்ககிட்ட சொல்றேன். நான் சொல்லுன்னு கோவிச்சுக்காதீங்க. நான் ரேஸ்ல பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் நமக்குள்ள நமக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் சரியா நடக்கும் என்று மது சொல்ல, இவள கார் ரேஸ்லயே பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லலாம்னு இருந்தா இவ என்னென்னலாமோ யோசிச்சு வச்சிருக்காளே. பெரிய ஆளாகி பேரு வாங்கி அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா போல. அப்புறம் எதுக்கு இந்த ஆனந்தோட ஒரு நிச்சயம் கல்யாணம் எல்லாத்தையும் சரியா பண்றேன்னு நினைச்சிட்டு தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கா என்று நினைத்து கொண்டான் ராகவன். இப்படியே வெகு நேரம் ராகவனிடம் பேசிக் கொண்டிருந்த மது அவன் பக்கத்திலேயே படுத்துக் கொண்டாள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ராகவனிடம் பேசி இருக்கிறாள் மது. அதையெல்லாம் ராகவன் பொறுமையாக கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். தன் பக்கத்தில் படுத்த மது தூங்கியதும் எழுந்த ராகவன், அடி பாவி, எவ்வளவு நேரம் வாய் வலிக்க பேசியிருக்க நீ, எத்தனையோ இவ்வளவு நாளா எங்கடி மறைச்சு வச்சிருந்த என்று ராகவன் குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருக்கும் மதுவை பார்க்கிறான். அவள் வெறும் தரையில் தன்னை போலவே உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் தலை பூ போல பக்கத்தில் இழுத்த ராகவன் அவளின் தலையை எடுத்து தன் கரத்தில் வைத்துக் கொண்டான். தன்னை மறந்த மதுவோ அவளின் ஒரு கரத்தை ராகவனின் மார்பின் மீது போட அவளை பார்த்து மென்புன்னகையை உதிர்த்தவன் அவள் நெற்றியில் இதில் புதைத்துவிட்டு அவளோட உறங்கி போனான். விடியற்காலை 5 மணி இருக்கும். வாசவருக்கு அழைத்தான் ராகவனின் மருத்துவர். நேரத்திலேயே எழுந்து தனது உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த வாசுவோ தன் கைபேசியில் மருத்துவரின் எண்ணை பார்த்ததும் அட்டன் செய்து காதில் வைத்தான். என்ன டாக்டர், இவ்வளவு ஏர்லியரா கால் பண்ணியிருக்கீங்க என்று வாசு கேட்க, நைட் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறேன் வாசு, அதான் ராகவன் சார் தூங்குறாரா அப்படிங்கிறத விசாரிக்க கூப்பிட்டேன் என்று மருத்துவர் சொல்ல, எஸ்டர்டே ஈவினிங் வரைக்கும் ராகவன் தூங்கல டாக்டர். 10 நாள் கழிச்சு நேத்துதான் அரண்மனைக்கு போயிருக்கான். இன்னைக்கு வேற ஃபாரின் போறான். இப்ப போய் பார்த்தா அவன் தூங்கினானா இல்லையான்னு தெரியும் என்று வசு சொல்ல, வாட், 3 டேஸ்க்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்தப்பவே நான் என்ன சொன்னேன்? 7 டேஸா நம்ம பாடிக்கு தூக்கம் கொடுத்து ரெஸ்ட் கொடுக்கலன்னா பிபி ரைஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? 9 நாளா ராகவன் தூங்கலன்னு அசால்ட்டா சொல்றீங்க வாசு. ராகவன் சார் நேரத்துக்கு தூங்கணும். நேத்து நைட் தூங்கலன்னா அவர் என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க. ஃபாரின் ட்ரிப் எல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. அப்புறம் இதையும் மீறி நீங்க ஃபாரின் ட்ரிப் அவரை அலோவ் பண்ணுனா ராகவன் கன்னடால இருந்து திரும்பி வர்றப்போ உயிரோட வரமாட்டாரு. பி கேர்ஃபுல்
என்றார் மருத்துவர். என்ன டாக்டர் சொல்றீங்க என்று வாசு கேட்க, உண்மையைத்தான் சொல்றேன். சீக்கிரம் ராகவன் சார போய் பாருங்க. அவர் நேற்று நைட்டு தூங்கினாரா இல்லையா அப்படின்னு பாருங்க. தூங்கலன்னா என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க என்று மருத்துவர் சொல்ல, ஓகே டாக்டர், நான் இப்பவே ராகவனை போய் பாக்குறேன் என்றபடி வாசு அரண்மனைக்கு விரைந்தான். அரண்மனை தோட்டத்தில் நின்று கொண்டு சஞ்சய் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். புயல் வேகத்தில் வாசுவின் கார் அரண்மனைக்குள் நுழைந்ததும் வாசுவின் காரை பார்த்த சஞ்சய், என்ன இவ்வளவு காலையிலேயே வாசு மாம்ஸ் வந்திருக்காரு என்றபடியே அரண்மனையின் வாயில் அருகில் சஞ்சய் செல்ல, அதற்குள் வாசுவின் காரும் அங்கு வந்து விட்டது. என்ன மாம்ஸ் இவ்வளவு ஏர்லியரா வந்திருக்கீங்க என்று சஞ்சய் கேட்க, எல்லாம் உங்க அண்ணனாலதாண்டா, எங்கடா அவன் என்று வாசு கேட்டுக்கொண்டே காரில் இருந்து இறங்க, என்னாச்சு மாம்ஸ், அண்ணா அவர் ரூம்ல தான் இருப்பாரு என்று சஞ்சய் சொல்ல, ரூம்ல இருக்கானா, தூங்கிட்டு இருக்கானா என்றான் வாசு. தெரியலையே என்றான் சஞ்சய். இன்னைக்கு மட்டும் அவன் தூங்காம இருக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் அவனு என்றபடியே அரண்மனைக்குள் வாசு நுழைய, அவன் பின்னாலேயே சஞ்சயும் அரண்மனைக்குள் சென்றான். ராகவனின் அறையை ராகவன் வாசுவை தவிர யாராலும் திறக்க முடியாது. ராகவன் அறைக்கு சென்ற வாசு அவன் அறை கதவை தட்டினான். ராகவா, ராகவா என்று வாசு அழைத்து பார்த்தான். ஆனால் ராகவனிடம் பதில் இல்லை. வாசுவின் பிங்கர் பிரிண்ட் வைத்தால் ராகவனின் அறை கதவு திறந்து கொள்ளும். தன் நண்பனுக்கு அவ்வளவு உரிமையை கொடுத்து வைத்திருந்தான் ராகவன். அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் வாசு. அவன் அறையின் மெத்தையில் ராகவன் இல்லை. ராகவனின் ஜிம், யோகா செய்யும் இடத்தில், புத்தகம் படிக்கும் இடத்தில், நீச்சல் குளம், மினி தியேட்டர் என எல்லா இடத்திலும் வாசுவும் சஞ்சயும் பார்த்து விட்டனர். ஆனால் எங்கும் ராகவன் இல்லை. மாம்ஸ் ஒருவேளை ஆபீஸ் போயிருப்பாரோ அண்ணா என்றான் சஞ்சய். வாய்ப்பில்லடா, நான் செக் பண்ணிட்டேன் என்றான் வாசு. அப்புறம் ஆனா எங்கதான் போயிருப்பாரு, ஒருவேளை மாடியில இருப்பாரோ என்றான் சஞ்சய். அவங்க அதுக்கிட்ட இவன் போறான் என்றான் வாசு. ஒருவேளை தூக்கம் வரலன்னு அங்க போய் அண்ணா தூங்கிருக்கலாம்ல. நைட் டைம்ல நிறைய நாள் அண்ணா மாடியில டைம் ஸ்பெண்ட் பண்றத நான் பாத்திருக்கேன் மாம்ஸ், அதான் என்று சஞ்சய் சொல்ல, சரி வா போய் பாப்போம் என்றான் வாசு. வேக எட்டுக்களோடு வாசுவும் சஞ்சயும் மாடியின் கதவை திறந்து அங்கும் இங்கும் தனித்தனியே பார்த்து கொண்டிருக்க, மாம்ஸ் என்றான் சஞ்சய். என்னடா என்றபடியே சஞ்சயின் பக்கம் ஓடி வந்தான் வாசு. அங்கு மதுவும் ராகவனும் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த சஞ்சய்க்கும் வாசுவுக்கும் அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை. டேய் வா கிளம்பலாம் என்று வாசு சொல்ல, சரி மாம்ஸ் என்றபடியே சஞ்சய் வாசுவோடு மாடியிலிருந்து இறங்க, எப்படிடா ராகவன் மாடியில தூங்கிட்டு இருக்கான், அதுவும் மதுவோட, இது எப்படி நடந்திருக்கும் என்று வாசு கேட்க, எப்படி நடந்தது ஏன் நடந்ததெல்லாம் யோசிக்காம 10 பகல் 9 இரவு கழிச்சு இன்னைக்காவது அண்ணா நல்லா தூங்குறாருன்னு சந்தோஷப்படுங்க மாம்ஸ் என்று சஞ்சய் சொல்ல, ஆமாண்டா அது என்னமோ உண்மைதான். நம்ம டாக்டர் வேற காலையில 5 மணிக்கே போனை பண்ணி ராகவன் என்னைக்கும் தூங்கலன்னா அவனுக்கு பிபி ரைஸ் ஆகும், ஹார்ட் அட்டாக் வந்துடும்னு பயம் முறுத்திட்டாருடா. நல்ல வேலையா அவன் தூங்கிட்டு தான் இருக்கான் என்று வாசு சொல்ல, அது சரி மாம்ஸ், நாம வேற அவங்க 2 பேரையும் எழுப்பாம வந்துட்டோம், வேற யாராவது பாத்துட்டா பிரச்சனை ஆயிட போகுது என்று சஞ்சய் சொல்ல, உங்க அப்பா, பெரியம்மா, மாயா இவங்க பார்த்தாதான் பிரச்சனை ஆகும். ஆகட்டுமே, பிரச்சனை ஆனா அத ராகவன் பாத்துப்பாண்டா என்று வாசு சொல்ல, அதுவும் சரிதான் மாம்ஸ், அண்ணனுக்கு 8 மணிக்கு பிளைட், 7:30 மணிக்காவது அண்ணாவும் அண்ணியும் ஏர்போர்ட்ல இருக்கணும் என்று சஞ்சய் சொல்ல, ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குறாண்டா, தூங்கட்டும், நாம எழுப்ப வேண்டாம், பிளைட் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த பிளைட்ல கூட போகட்டும் என்றான் வாசு. சரி வாங்க, சூடா ஒரு கப் காஃபி மொத்தம் அண்ணா கையால குடிப்போம் என்றபடியே வாசுவோடு சஞ்சய் வரவேற்பறைக்கு சென்றான். சொல் என்று சூரிய கதிர்கள் மதுவின் மீது படவே கண்களை விழித்தாள் மது. கண்களை விழித்தவளின் பார்வையில் பட்டது என்னவோ ராகவன். இவர் எப்படி நம்ம ரூம்ல என்றபடியே எழுந்து அமர்ந்த மது சுற்றுமுற்றும் பார்த்தான். அட, மாடிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு இங்கே தூங்கிட்டேனா, அச்சோ நைட்லாம் இவர் பக்கத்துலயா தூங்கி இருக்கேன், இப்படி பண்ணிட்டியா மது என்று தனக்கு தானே நினைத்து கொண்ட மது கொடியில் காய்ந்து கொண்டிருந்த தன் உடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள். மது எழுவதற்காகவே காத்திருந்த ராகவன் அவள் சென்றதும் விழி திறந்து எழுந்தவன் தன் தோலை பார்த்தான். நைட்லாம் என்னோட சூழ்ற தலகாணி மாதிரி யூஸ் பண்ணியிருக்கா என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவனின் ஆழ்மனதோ, அடே ராகவா, அவளா உன் கை மேல தலை வச்சு படுத்தா, தரையில படுத்தவள நீ தாண்டா தூக்கி கை மேல படுக்க வச்ச என்று அவனே திட்டியது. அதுவும் சரிதான் என்று சோமன் முடித்தவன் தன் அறைக்கு சென்றான். மாடியிலிருந்து தன் அறைக்கு செல்லும் ராகவனையும் துணிகளோடு தன் அறைக்கு சென்ற மதுவையும்
வாசுவும் சஞ்சயும் வரவேற்பறையில் அமர்ந்து காஃபியை அருந்தியபடியே பார்த்தனர். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சத்தமில்லாமல் சிரித்துக் கொண்டனர். அந்த சமயம் பார்த்து சீதா தன் அறையிலிருந்து வெளியில் வந்தார். சீதாவை பார்த்த சஞ்சயோ, என்ன சீதா அதிசயமா இருக்கு, 6:30க்கே எந்திரிச்சிட்ட என்று சஞ்சய் கேட்க, ராகவன் அண்ணா அண்ணிய கனடா கூட்டிட்டு போறாரு அண்ணா, சோ அன்னைக்கு பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ண சொன்னாரு என்று சீதா சொல்ல, எது கனடாவா, யாரு போறா என்றபடியே அங்கு வந்தார் பார்த்திபன். யாரு போனா உங்களுக்கு என்னப்பா என்றான் சஞ்சய். டேய், இந்த வீட்டுல நானும் ஒரு உறுப்பினர். என் அண்ணன் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டோட பெரிய மனுஷன் நான் தான். இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் எனக்கு தெரியணும் என்றபடி சோபாவில் அமர்ந்தார் பார்த்திபன். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்பா என்றாள் சீதா. யாரோ கனடா போறாங்கன்னு சொன்னியே, அது யாருன்னு எனக்கு தெரியணும் என்றார் பார்த்திபன். அவ்வளவுதானே சொல்றேன், ராகவன் அண்ணாவும் அண்ணியும் தான் கனடா போறாங்க என்று சீதா சொல்ல, ராகவனுக்கு எப்படா எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணீங்க என்று பார்த்திபன் கேட்க, மது அண்ணியதான் அண்ணின்னு சொன்னேன்ப்பா என்றாள் சீதா. இத நம்ம புதுக்கதையா இருக்கு. அந்த கரிகாலன் பையனோட இன்னும் 2 வாரத்துல அந்த மதுவுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ என்னடானா அவளை போய் அண்ணின்னு சொல்லிட்டு இருக்க என்று பார்த்திபன் கூற, சீதா ஒன்றும் பேசாது அமைதியாய் இருந்தார். அப்பா, மது அண்ணியா அண்ணின்னு கூப்பிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப எங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள நாங்க அண்ணின்னு கூப்பிட்டுப்போம். அது மட்டும் இல்லாம மது அண்ணி ராகவன் அண்ணா கூட எங்க வேணும்னாலும் போவாங்க. அதுக்கு உங்க பெர்மிஷன் எல்லாம் தேவையில்லை. அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கும் மேல ஏதாவது பேசணும்னா மேல ரூம்ல தான் அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசிக்கோங்க என்று சஞ்சய் சொல்ல, அப்பனே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியாடா நீ என்றார் பார்த்திபன். அப்ப சரியா இருந்தா நான் ஏன் எதிர்த்து பேச போறேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சய் எழுந்து அவன் அறைக்கு செல்ல, வாசுவும் சஞ்சய் பின்னாடியே சென்று விட்டான். அவர்கள் சென்ற பின்பு தன் தந்தையை பார்த்த சீதாவோ, அப்பா, நான் உங்க நல்லதுக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. தேவையில்லாம ராகவன் அண்ணா விஷயத்துல தலையை விட்டு உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உண்டு பண்ணிக்காதீங்க என்று தன் தந்தையிடம் சீதா சொல்லிவிட்டு மதுவின் அறைக்கு சென்று விட்டார். மதுவோடு ராகவன் கனடா செல்லும் விஷயத்தை அறிந்து கொண்ட பார்த்திபன் எப்படி அமைதியா இருப்பார்? உடனே எந்த விஷயத்தை லதா காதில் போட்டு விட்டார். இதை கேட்ட லதாவும், என்னது, ராகவனோட மது கனடா போறாளா? எப்படி அவ போறான்னு நானும் பாக்குறேன் என்று நினைத்த லதாவும் மதுவின் அறைக்கு சென்றாள். அங்கு சீதாவும் இருந்ததை பார்த்த லதாவும், சீதா, நீ என்னமா மது ரூம்ல இருக்க என்றாள் லதா. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் பெரியம்மா, மது கிட்ட என்றாள் சீதா. என்ன பத்தியா என்றாள் லதா. ஆமா பெரியம்மா, இன்னும் 2 வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு அண்ணன் கூட ஃபாரின் போனா லதாத்த திட்டுவாங்கன்னு மது சொன்னாங்க. பட் நான் தான் நீங்க இப்போ அண்ணாவோட பர்சனல் கேர்டேக்கர். சோ நீங்க அண்ணா கூட இருந்தானா அண்ணா ஹெல்த் நல்லா இருக்கும். என் அண்ணனோட ஹெல்த்தை விட என் பெரியம்மாவுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பெரியம்மா. சரியா நீங்களும் வந்துட்டீங்க. நான் சொன்னது சரிதானே பெரியம்மா என்றாள் சீதா. அதை கேட்ட லதாவோ, ஆமாம்மா, என்னோட பையனோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். நீ ராகவனோட கனடா போயிட்டு வாமா என்று சொன்ன லதா வெளியில் வர, மது அறையில் இருந்து லதா வெளியில் வருவதை பார்த்த மாயாவோ, என்னதா மது அறையில இருந்து வரீங்க என்றார். அத ஏன் கேக்குறேன், ராகவன் மதுவை அழைச்சிட்டு கனடா போறானா. இந்த மதுவை மிரட்டி கனடா போறத ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தா அங்க சீதா நிக்கிறான். அப்புறம் என் வாயாலேயே மதுவை ராகவனோட கனடா போயிட்டு வர சொல்ற மாதிரி ஆகிடுச்சு என்று லதா சொல்ல, லதா சொல்வதை கேட்டு, என்னது சொல்றீங்க, மது ராகவன் மாமாவோட கனடா போறதுக்கு நீங்களே பெர்மிஷன் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, அவங்க 2 பேரும் கொஞ்சம் நெருப்பு மாதிரி பக்கத்துல பக்கத்துல இருந்தா பத்திக்குமே. அத்தா, நானும் கனடாக்கு உடனே டிக்கெட் போட்டு கிளம்புறேன் என்று மாயா சொல்ல, என்னவோ பண்ணு என்றபடி லதா அவளது அறைக்கு சென்று விட்டார். மாயாவுக்கும் கனடாவுக்கு செல்ல டிக்கெட் வேறு கிடைக்கவில்லை. 2 நாள் கழித்துதான் டிக்கெட் இருந்தது. இன்னும் 2 நாள் கழிச்சுதான் டிக்கெட் இருக்கு என்று புலம்பியபடியே கனடாவிற்கு தனக்கு டிக்கெட் போட்டுக் கொண்டாள் மாயா. மதுவின் அறையில், அனி, என் பெரியம்மா நல்லவங்களா கேட்டவங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நீங்க இப்போ கனடா போறேன்னு சொன்னா நிச்சயமா பெரியம்மா எதுவும் சொல்வாங்க. போவேண்டான்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பெரியம்மா வழியிலே போய் அவங்க வாயாலேயே நீங்க அண்ணன் கூட கனடா போறதுக்கு சம்மதம் வாங்கிட்டேன் என்று சீதா சொல்ல,
சீதாவின் வெள்ளந்தி மனதை புரிந்து கொண்ட மதுவோ, தேங்க்ஸ் சீதா என்றபடியே சீதாவை அணைத்து விடுவித்தார். அதைத் தொடர்ந்து மதுவிற்கு துணிகளை எல்லாம் பேக் செய்து கொடுத்து சீதாவோ, அண்ணே எல்லாம் ரெடி, நீங்களும் சீக்கிரமா ரெடியாகி வெளியில வாங்க, 7:30க்கெல்லாம் நீங்களும் அண்ணாவும் வீட்டை விட்டு கிளம்பணும் என்று கூறினாள் மது. சரி சீதா என்றாள் மது. சரி அண்ணி, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு சீதா மதுவின் அறையை விட்டு வெளியேற மதுவோ வானத்தில் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தார். ராகவனோடு 7 நாட்கள் மது லதா மாயாவின் தொல்லைகள் இன்றி தனியாக இருக்க போகிறாள். அதை நினைக்க நினைக்க மதுவிற்கு சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் ராகவன் தன்னோடு அவளையும் கனடா அழைத்து போவதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் தான் குழம்பிக் கொண்டிருந்தாள். அந்த சமயம் பார்த்து மதுவின் கைபேசி அலறவே எடுத்து பார்த்தால் மது. அழைத்திருந்தது திவ்யாதான். ஹலோ திவ்யா என்றாள் மது. மது, சாரிடி, எனக்கு வீட்டுல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, சோ என்னால அரண்மனைக்கு இப்போ வர முடியாது. ஹாப்பியா அண்ணனோட நீ கனடா போயிட்டு வா, ஓகே என்றாள் திவ்யா. சரிடி, நான் போயிட்டு வரேன். அப்பப்போ நீ சீதாக்கு கால் பண்ணி பேசு, முடிஞ்சா அப்பப்போ அவளை போய் பாத்துக்கோ, சரியா என்று மது சொல்ல, சரி மது, நான் பாத்துக்கிறேன், ஹாப்பி ஜேர்னி என்று திவ்யா சொல்ல, மதுவும் சரிடி பாய் என்று சொன்னபடியே தன் கைபேசியை வைத்தவள் ராகவனோடு கனடா செல்ல கிளம்பிவிட்டார். இனி என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், மறக்காம லைக் பண்ணணும், கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணணும். அண்ட் இதே போன்ற நிறைய கதைகளை கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய் பாய். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணுவோம். டாடா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 68. கேட்போமா? தன் நீண்ட கூந்தலை பின்னலிட்ட மது அழகான ஒரு மஞ்சள் நிற சல்வாரை அணிந்து கொண்டு அவள் அறையிலிருந்து வெளியில் வர, வெண்ணை நிற ஷர்ட்டும் ப்ளூ ஜீன்ஸும் கண்ணில் கருநிற கண்ணாடியும் அணிந்தபடி ராகவனும் லெப்டில் வர, மது ராகவனை பார்த்தும் பார்க்காதது போல் வரவேற்பறையில் நின்றிருந்த சீதாவின் பக்கம் வந்து நின்று கொண்டாள். மதுவை பார்த்த சீதாவோ, வாவ் அண்ணி, இந்த எல்லோ கலர் சால்வா ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு என்று கூற, தேங்க்ஸ் சீதா என்றாள் மது. அப்பொழுதுதான் சஞ்சயும் வாசுவும் அலுவலகத்திற்கு கிளம்பி வரவேற்பறைக்கு வந்தார்கள். ராகவனும் வரவேற்பறைக்கு வர, அவனது பெட்டையை சுமந்து கொண்டு ராகவனின் பாடி கார்ட்ஸ் இருவரும் அவனின் பின்னே வந்து நின்றனர். மதுவை பார்த்த வாசுவோ, மது தங்கச்சிமா, முதல் முறையா நீ வெளிநாடு போற, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா என்று வாசு சொல்ல என்று குரலை சிறுமினான் ராகவன். அவனை பார்த்த வாசுவோ, மச்சான் என் தங்கச்சி சின்ன புள்ள, நீதான் அவளை கண்கலகாம பாத்துக்கணும் என்று வாசு சொல்ல, மாம்ஸ் இதெல்லாம் அன்னைக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்த பிறகு நீங்க பேச வேண்டிய டைலாக் என்று வாசுவின் காதலிக்கே சஞ்சய் சொல்ல, பேசாம இருடா, ராகவன் கூட 7 நாள் மது இருக்க போறா, ஏற்கனவே உங்க அண்ணன் அவன் மேல காண்டுல இருக்கான், இப்படி எல்லாம் சொல்லி வச்சாதான் அவளை அவன் கண்கலங்காம பாத்துப்பான் என்று வாசு சொல்ல, மாம்ஸ் இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு ஒண்ணுமே அவசியம் இல்லை, அண்ணி அவரு நல்லாதான் பாத்துப்பாரு என்று சஞ்சய் சொல்ல, உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டு என்றான் வாசு. யா என்றான் சஞ்சய். மதுவின் பக்கம் இருந்த சீதாவோ, அண்ணி ஹாப்பி ஜேர்னி என்று மதுவை அணைத்து விடுவிக்க, மதுவும் ராகவனும் காரில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டனர். அவர்கள் செல்வதை பார்த்த மாயாவுக்கோ வயிறு எரிந்து காது மூக்கெல்லாம் புகை வந்தது. மாயாவை பார்த்த சஞ்சயோ, மாம்ஸ் எங்கேயோ கருகிற வாசம் அடிக்கிறா போல இல்ல என்று கேட்க, வாசுவோ, ஆமாடா, காது முக்கெல்லாம் புகை வர அளவுக்கு பயங்கரமா கருகுதே என்று வாசு சற்று உறக்க சொல்ல, அவர்களை முறித்து விட்டு தன் அறைக்கு சென்ற மாயாவும் கோபத்தில் தன் அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்து விட்டு மதுபானத்தை அறிந்து விட்டு மல்லாக்க படுத்து விட்டார். ராகவன் காரில் அவனோடு அமர்ந்திருந்த மதுவோ கார் கதவு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். ராகவன் மதுவின் பக்கம்தான் அமர்ந்து இருந்தான். அவளிடம் ஒரு வார்த்தை கூட அவன் பேசவில்லை. அடுத்த 10 நிமிடத்தில் ஏர்போர்ட்டும் வந்துவிட, மதுவும் ராகவனும் காரில் இருந்து இறங்கினர். மது ராகவனின் உடைப்பெட்டியை ராகவனின் பாதுகாவலர்கள் இருவர் ராகவனின் முன்னே கொண்டு செல்ல, ராகவனும்
வேகமாய் அவர்கள் பின்னே நடந்தான். ராகவனின் வேக நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மது கிட்டத்தட்ட ஓடிக்கொண்டிருந்தார். செக்இன் செய்து போர்டிங் பாஸ் வாங்கின ராகவனும் மதுவும் எமிகிரேஷனையும் முடித்துவிட்டு கேட்டில் தங்களின் விமானத்திற்காக காத்திருந்தார்கள். மதுவிற்கு இது எல்லாமே புதிது. சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள் மது. ராகவனுக்கு பக்கத்து இருக்கையில் தான் அமர்ந்திருந்தாள் மது. அப்பொழுது மது என்று ஒரு குரல் கேட்கவே குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினாள் மது. ஹாய் மது, ஆம் ரணதீரன். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்றான் ரணதீரன் மதுவின் முன்னே நின்று கொண்டு. நீங்க யாரு? உங்களை நான் இதுக்கு முன்ன பார்த்தது இல்லையே என்று மது சொல்ல, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 10 days முன்னாடி நடந்த கோ கார்டிங் ரேஸ்ல கடைசியா என்ன நீங்க தோக்கடிச்சுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தீங்க என்றான் ரணதீரன். ஓ ஓகே ஓகே என்றாள் மது. கனடாவா போறீங்க என்று ரணதீரன் கேட்க, என்றாள் மது. தனியாவா போறீங்க என்றான் ரணதீரன். நானும் என் பாசும் போறோம் என்றாள் மது. பாசா என்று பக்கத்துல இருந்த ராகவனை பார்த்த ரணதீரன், ஹாய் ராகவன் சார், எப்படி இருக்கீங்க என்றான் ரணதீரன். தன் லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்த ராகவன் ரணதீரனை பார்த்து, ஃபைன், ஹவ் இஸ் யுவர் டாட் என்று கேட்க, அவர் ரொம்ப நல்லா இருக்காரு சார், அடிக்கடி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு, உங்களை போல நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு என்று ரணதீரன் சொல்ல, ஓ என்றான் ராகவன். யூ ஆர் சோ ஸ்மார்ட் சார் என்றான் ரணதீரன். தேங்க்யூ என்றபடியே எழுந்தான் ராகவன். அதனைத் தொடர்ந்து மதுவும் ராகவன் மற்றும் ரணதீரனும் மூவரும் ஒரே விமானத்தில் கனடாவிற்கு பயணம் செய்தார்கள். முதல் வகுப்பில் பயணம் என்பதால் அந்த விமான பயணம் சிறப்பாகவே அமைந்தது. ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளாமல் அமைதியாக பயணம் மேற்கொண்டார்கள். இந்த பிளைட்டுக்கு நம்ம ஒரு டவுன் பஸ் எவ்வளவோ தேவையில்ல போல என்று மது சொல்ல, ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனை உனக்கு என்றான் ராகவன். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம அமைதியா வந்துட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாம வேடிக்கை பார்க்கவும் இங்க ஒண்ணும் இல்ல, வெளியே பார்த்தா வரும் வானம் தான் தெரியுது, போர் அடிக்காதா என்று மது கேட்க, உனக்கு போர் அடிக்குது அவ்வளவுதானே, 1 செகண்ட் இரு என்று ராகவன் மதுவிற்கு முன்னே இருந்த சிறிய திரையில் படத்தை போட்டுவிட்டு ஹெட்போன்ஸை மதுவின் காதல் போட்டு விட்டான் ராகவன். அது ஒரு ஆங்கில படம். மொத்த காட்சிகளும் சண்டை காட்சிகளுமே அதிகமாக இருந்தது. ஐயச்சி, நம்ம மாதிரி எத்தனை பேர் இந்த பிளைட்ல இருக்காங்க, இப்படி ஒரு படத்தை நான் பாக்குறத பார்த்தா சுத்தி இருக்கிறவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்று நினைத்து கொண்ட மது பக்கத்துல இருந்த ராகவனை ஏறிட்டு பார்த்து, ராகவ் என்றார். என்றான் ராகவன் லேப்டாப்பை பார்த்தபடியே. எனக்கு இந்த படம் வேணாம், ஆஃப் பண்ணுங்க என்றாள் மது. ஏன், படம் நல்லா தானே இருக்கு என்றான் ராகவன். எனக்கு பிடிக்கல, ஆஃப் பண்ணுங்க என்றபடியே திரையை பார்த்தாள் மது. அதில் மொத்த காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. உடனே தன் கையில் இருந்த டிஷ்யூவை எடுத்து அந்த திரையை மறைத்தவள், இப்போது ஆஃப் பண்ண போறீங்களா இல்லையா என்றாள் மது. எனக்கு ரீசன் சொல்லு, அப்புறம் ஆஃப் பண்றேன் என்று மதுவை வம்புக்கு எடுத்துக் கொண்டிருந்தான் ராகவன். இந்த படத்துல கிறிஸ்டின் சீன் ஜாஸ்தியா இருக்கு, பப்ளிக்ல எப்படி இந்த படத்தெல்லாம் பாக்குறது என்று மது ராகவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல, எங்க இருக்க எல்லாரும் இதை போல படத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க என்று ராகவன் சொல்ல, யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பட் நான் இதை பார்க்க விரும்பல என்று மது சொல்ல, அப்புறம் உன் இஷ்டம் என்றபடி படத்தை ஆஃப் செய்த ராகவன் தன் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தார். புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த ராகவனை பார்த்த மது, இது என்ன புத்தகம் என்றான். ராகவன் படித்த புத்தகத்தை எட்டி பார்த்தபடி, ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி என்று புத்தகத்தின் பக்கத்தை புரட்டியபடியே ராகவன் சொல்ல, எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் என்கிட்ட பேசுங்களேன் என்று மது சொல்ல, நான் புக் படிச்சுட்டு இருக்கேன்ல என்றான் ராகவன். ஃபிளைட்ல சீட் மாறி உட்கார்ந்தா திட்டுவாங்களா என்ன என்றாள் மது. இது என்ன கேள்வி என்றான் ராகவன். இல்ல, ரணதீரன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலான்னு ரொம்ப போர் அடிக்குதுங்க என்று மது சொல்ல, அவளிடம் தான் படித்த புத்தகத்தை கொடுத்த ராகவன், இந்த புக்க படி, போர் அடிக்காது என்று கூற, புக் படிச்சா எனக்கு தூக்கம் வருமே என்றாள் மது. தூக்கம் வந்தா தூங்கு, இடத்த விட்டு நகர்ந்த அப்புறம் பிளைட்ல இருந்து இறக்கி விட்டுருவாங்க, அப்புறம் நீ நடந்தேதான் கனடா வரணும் என்று ராகவன் சொல்ல, அப்படியெல்லாமா பண்ணுவாங்க என்று மது பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொல்ல, இதுவரைக்கும் பண்ணதில்ல, இனி பண்ணுவாங்க என்று ராகவன் சொல்ல, ராகவனை அதிர்ந்து பார்த்த மதுவோ, நான் எங்கேயும் போல, புத்தகமே படிக்கிறேன் என்றாள் மது.
புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த மது சற்று நேரத்திலேயே உறங்கியும் விட்டாள். அவள் கையில் இருந்து புத்தகத்தை வாங்கிய ராகவன் மதுவை தன் தோளில் சாய்த்து கொண்டான். அவளோ ராகவனின் கையை இருக்க பிடித்தவாறு உறங்கிக் கொண்டிருந்தாள். ராகவனுக்கும் உறக்கம் வரவே அவனும் மதுவின் மேல் சாய்ந்தவாறு உறங்க ஆரம்பித்து விட்டான். இவர்கள் இருவரையும் பார்த்த ரணதீரனோ, இவங்க 2 பேரையும் பார்த்தா பாஸ் எம்ப்ளாயி போல தெரியலையே, வேற என்னமோ இருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேரும் லவர்ஸா இருப்பாங்களோ? இந்த பொண்ணை பார்த்தா பெருசா பேக்ரவுண்ட் இருக்கா போல தெரியலையே. அது சரி, இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் பேக்ரவுண்ட் பார்த்தா வரும். பட் கியூட் பேர் தான் என்று நினைத்துக் கொண்டான் ரணதீரன். விமானம் பெங்களூருவிலிருந்து புறப்பட்டு 4 மணி நேரம் ஆகியிருக்கு. அங்கிருந்த அனைவருக்கும் அவரவர் தேர்ந்தெடுத்த உணவு கொடுக்கப்பட்டது. ராகவனும் மதுவும் உறங்கிக் கொண்டிருந்ததால் அவர்களது இருக்கையில் இருந்த டேபிளில் உணவு வைக்கப்பட்டது. உறக்கம் கலைந்து எழுந்த ராகவன் தன் முன்னே வைக்கப்பட்டிருந்த உணவை பார்த்தவன் அசந்து உறங்கிக் கொண்டிருந்த மதுவை பார்த்தான். அவளை எழுப்பவும் மனதில்லை அவனுக்கு. அவளை எழுப்பாமல் இருக்கவும் முடியாது. காலையில் வீட்டிலும் அவள் எதுவும் சாப்பிடவில்லை. இப்பொழுது உச்சி பொழுதானது. நிச்சயம் அவளுக்கு பசியாக இருக்கும். அதனால் அவளை எழுப்ப முடிவு செய்தவன் மது என்று மெல்ல அழைத்தான். அவள் எழவில்லை. மது என்று இன்னொரு முறை அழைத்தான் ராகவன். அவளின் கையை இப்போது இறுக்கி கட்டி கொண்டவள், நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே என்றாள். பசிக்கலையா? சாப்பிடணும்ல, எந்திரி என்று ராகவன் கூற மது கண்களை திறக்கவே இல்லை. சரியான கும்பகர்ணியா இருப்ப போல என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவன் அவனின் இதில் குவித்து நல்ல அவள் நெற்றியின் மேல் ஊதினான். கண்களை திறந்து ராகவனை பார்த்தாள் மது. என்ன இது என்று அவள் பிடித்திருந்த அவனுடைய கையை கண்களால் காட்டினான் ராகவன். அதை பார்த்த மதுவோ சரி என்றுவாறே அவனிடமிருந்து கைகளை எடுத்த மது கசங்கிய அவன் சட்டையை பார்த்துவிட்டு, அச்சோ சட்டை கசங்கிடுச்சே, சாரி என்றாள் மது பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு. இட்ஸ் ஓகே, சாப்பிடு என்று அவள் முன்னே இருந்த உணவை காட்டினான் ராகவன். நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் என்றாள் மது. எழுந்துரு, அழைச்சிட்டு போறேன் என்று ராகவன் சொல்ல மதுவும் எழுந்தாள். அவளை அழைத்து போனவன் அவளுக்கு கழிப்பறையை காட்டிவிட்டு வெளியில் நின்று கொண்டான். காத்திருந்து அவளை அழைத்து வந்தான் ராகவன். ராகவனின் செயல்கள் ஒவ்வொன்றையும் மது ரசித்தாள். தத்தமது இருக்கையில் இருவரும் அமர மதுவை பார்த்த ராகவன் அவள் நெற்றியில் பொட்டை இல்லாததை பார்த்துவிட்டு, உன் பொட்டு எங்க என்று கேட்க, முகம் கழுவும் போது விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்றாள் மது. சரி, பொட்டு இருக்குல்ல, எடுத்து வச்சுக்கோ என்று ராகவன் சொல்ல, என்றவள் தன் கைப்பையிலிருந்து பொட்டை எடுத்தவள் தன் நெற்றியில் வைத்தாள். அவள் பொட்டு சரியாக வைக்காததை கவனித்த ராகவன், என்ன பொட்டு வச்சிருக்க நீ என்று அவளை தன் புறம் திருப்பியவன் அவளின் நெற்றி பொட்டை எடுத்து சரியாக வைத்து விட்டான். அவனின் தொடுதலில் மதுவின் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்தது. சிலையாகி போனாள் பெண்ணவள். தன்னை மறந்து இருக்கும் மதுவை பார்த்த ராகவனோ மது என்று அழைக்க தன்னிலைக்கு வந்தவள் தேங்க்யூ என்றாள். அவனின் விழிகளை ஆழ பார்த்தவர் சாப்பிடு என்றான் ராகவன். அவளும் தன் முன் இருந்த சாப்பாட்டை திறந்து பார்க்க அதில் கொஞ்சம் பச்சை காய்கறிகள், 2 ரொட்டி துண்டுகள், கொஞ்சம் சாசும் இருந்தது. மதுவிற்கு அந்த சாப்பாடு ஒப்பவே இல்லை. வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு முடித்தாள். சாப்பிட்டு முடித்தவள், உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா என்று ராகவனிடம் கேட்க, என்றான் ராகவன். ஆமா, எப்போ இந்த தாடி எடுக்க போறீங்க? காடு மாதிரி வளர்ந்திருக்கு என்று மது சொல்ல அவளை ஏறிட்டு பார்த்த ராகவனோ அவசியம் எடுத்தாகணுமா என்றார். அப்போ எடுக்கிறா போல ஐடியாவே இல்லையா உங்களுக்கு என்றாள் மது. இல்ல என்று தலையை ஆட்டினான் ராகவன். உடனே முகத்தை சோகமாக வைத்துக் கொண்ட மது ராகவன் கொடுத்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்து விட்டார். 19 மணி நேர பயணத்திற்கு பிறகு கனடா வந்து சேர்ந்தார்கள் ராகவனும் மதுவும். ரணதீரனை மது மறந்தே விட்டாள். அவன் எங்கே என்று கூட மது தேடவில்லை. ஆனால் ராகவனுக்கோ ரணதீரன் எதற்காக கனடா வந்திருக்கிறான், எங்கு தங்க போகிறான் முதற்கொண்டு எல்லாமே தெரியும். மதுவும் ராகவனும் விமான நிலையத்தின் வாசலுக்கு வர அங்கு அவர்களுக்காக உயர்தர காரோடு காத்திருந்தான் ஒரு சாரதி. ராகவனை பார்த்ததும் அவனின் அருகில் வந்தார்கள் ராகவனின் பாதுகாவலர்கள். அவர்களில் இருந்து ஒருவன் முன்னே வந்து ராகவனின் முன் சல்யூட் அடித்து வெல்கம் சார் என்றான். நான் சொன்னதெல்லாம் சரியா ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல என்று ராகவன் சொல்லவும், எல்லாம் ரெடி சார் என்றான் அந்த பாதுகாவலன்.
அவர்களை எல்லாம் பார்த்த மதுவோ, இவருக்கு வெளிநாட்டிலும் பாதுகாப்புக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்க போல என்று நினைத்துக் கொண்டவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அங்கிருந்த பெண்கள் அனைவரும் மிகவும் மாடனாக உடையணிந்திருந்தார்கள். அவர்களின் சிகை கூட கழுத்து வரைதான் இருந்தது. அவர்களை பார்த்த பெண்ணவள், நான் தான் பட்டிக்காடு போல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் போல என்று எண்ணிக்கொண்டிருந்தவள் பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கார குழந்தை பலூனை பறக்க விட்டுவிட்டு அதனை பிடிக்க ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தாள். பலூனை பிடிக்க சென்று அந்த குழந்தை கீழே விழுந்து விட்டதை பார்த்த மதுவும் அந்த குழந்தையை தூக்கிவிட பக்கம் சென்றாள். குழந்தையை தூக்கின மது அழும் அந்த குழந்தையை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள். இங்க என்ன பண்ற என்று ராகவனின் குரல் கேட்கவே குழந்தையை தேடி வந்த தாயிடம் குழந்தையை கொடுத்து விட்டு குழந்தை கீழே விழுந்துட்டா, அதான் ஹெல்ப் பண்ண என்று மது சொல்ல, அப்படியே உறைஞ்சனா சொல்லாம கொள்ளாம என்னை விட்டு ஒரு அடி கூட நகரக்கூடாது, மீறி போன அப்புறம் அவ்வளவுதான், போ முதல்ல என்று கோபத்தில் கத்திய ராகவனை பார்த்து, நான் குழந்தைக்கு உதவிதானே பண்ண என்றாள் மது. நீ அந்த பேபிய தூக்கலன்னா அடுத்த நிமிஷம் அவங்க அம்மா தூக்கி இருப்பாங்க. ஆனா உயிர் போனா வருமா? வராது. சொல் பேச்சு கேட்டு என் கூட இருக்கணும். நீ இஷ்டத்துக்கு சுத்த, இது ஒண்ணும் பெங்களூர் இல்ல என்று ராகவன் சொல்ல மதுவின் முகம் வாடி போனது. அவளின் வாடிய முகத்தை கண்ட ராகவன் ஒற்றை கையால் தன் நெற்றியை நீவிக்கொண்டே, சரி வா போலாம் என்றபடியே மதுவின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு தன் காரில் ஏறினான். அடுத்த 20 நிமிடத்தில் ராகவனின் கார் அவனது கனடா வீட்டின் முன் நின்றது. ரம்யமான சூழலுக்கு நடுவில் அழகான ஒரு வீடு. ராகவன் திட்டியதில் வருத்தமாய் இருந்த மது அந்த வீட்டை பார்த்ததும் மெல்லிய புன்னகையை உதிர்த்தார். காரை விட்டு இறங்கு என்று சொன்னபடியே ராகவன் காரை விட்டு இறங்க அவன் பின்னே மதுவும் இறங்கினார். வீடு ரொம்ப அழகா இருக்குங்க என்றாள் மது. கனடால இருக்கும்போது அப்பா இந்த வீட்டுலதான் இருந்தார் என்று ராகவன் சொல்லவும் அவனை அதிர்ந்து பார்த்தாள் மது. அந்த வீட்டினுள் இருந்து வெளியே வந்தான் மணி. மணியை பார்த்த ராகவனோ, இவர்தான் மணி அண்ணா, இந்த வீட்டுல எல்லாமே இவர்தான் என்றான் ராகவன். தம்பி அப்பா வரலீங்களா என்று கேட்ட மணியிடம், உள்ள வாங்கண்ணா எல்லாத்தையும் சொல்றேன் என்றான் ராகவன். மணியோடு ராகவனும் மதுவும் அந்த வீட்டிற்குள் நுழைய வரவேற்பறையில் அமர்ந்த ராகவன் மதுவையும் அமரச் சொன்னான். மதுவும் அமர்ந்தாள். தம்பி காஃபி டீ ஜூஸ் ஏதாவது போட்டுட்டு வரட்டுமா என்று மணி கேட்க, இல்லண்ணா அது எதுவும் வேண்டாம், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்றான் ராகவன். சொல்லுங்க தம்பி என்றார் மணி. அப்பா இறந்துட்டாரு என்று ராகவன் சொல்ல அதிர்ந்த மணியோ, என்ன தம்பி சொல்றீங்க என்றார். அவர் இருந்து 10 நாள் ஆச்சு என்றான் ராகவன். உடைந்து அழுது விட்டார் மணி. அவரின் பக்கம் சென்று அவரை ஆறுதல் படுத்தினான் ராகவன். மணியனா நாங்க இன்னும் 1 வாரம் இங்கதான் இருக்க போறோம் என்று ராகவன் சொல்ல, சரி தம்பி இவங்க என்று மதுவின் புறம் மணியின் கண்கள் சொல்ல, இவங்க என்னோட பர்சனல் கேர்டேக்கர், இவங்க தங்குறதுக்கு அறையை ஏற்பாடு பண்ணிடுங்க என்று சொன்ன ராகவன் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டான். வாமா நான் உங்களை உங்க அறைக்கு அழைச்சிட்டு போறேன் என்றார் மணி. மதுவும் எழுந்து மணியோடு சென்றார். ஒரு அறைக்கு பக்கத்தில் சென்ற மணியோ, இந்த அறையில நீங்க இருந்துக்கோங்கம்மா, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமாமா என்று மணி கேட்க, இல்லண்ணா ஒண்ணு வேண்டாம் என்றாள் மது. சரிம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கும் தம்பிக்கும் உணவை நான் தயார் செய்யறேன் என்று சொல்லிவிட்டு மணி அங்கிருந்து நகர மது அந்த அறைக்குள் சென்றவள் அந்த அறை முழுவதும் மாட்டி வைத்திருந்த ராகவனின் புகைப்படங்களை பார்த்தாள். இவ்வளவு புகைப்படங்களா, ஒவ்வொன்னு ரொம்ப அழகா இருக்கு என்று எல்லா புகைப்படங்களையும் ரசித்து பார்த்தவள் அங்கிருந்த ராகவனின் ஆளுயர புகைப்படத்தின் பக்கத்தில் சென்றவள் அந்த புகைப்படத்தை மெல்ல தடவி பார்த்தாள். அதன் பின் தன்னுடைய பெட்டியில் இருந்த உடைகளை எல்லாம் எடுத்து அங்கிருந்த அலமாரியில் அதை அடுக்கினாள். இதே சமயம் ராகவனோ குடித்துவிட்டு வெளியே வந்தவன் இடையில் கட்டியிருந்த பூந்து வாளையோடு மத்தியில் அமர்ந்தவன் வாசுவிற்கு போன் செய்தான். தன் நண்பனின் எண்ணை பார்த்த வாசு அழைப்பை அட்டென்ட் செய்து அதில் வைத்தான். மச்சான் கனடா ரீச் ஆயாச்சா என்று வாசு கேட்க, அந்த வித்யாசாகர் கிட்ட நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல பேசணும், ஏற்பாடு செய் என்று ராகவன் சொல்ல, மச்சான் எதுவும் பிரச்சனையா என்று வாசு கேட்க, சொன்னது மட்டும் செய் என்று சொல்லிவிட்டு வாசுவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்திருந்தான் ராகவன். சின்ன இவ்வளவு டென்ஷனா இருக்கா ராகவன் என்று யோசித்த வாசு வித்யாசாகருக்கு அழைத்தான். ஹலோ சார், நான் வாசு, உங்க கூட ராகவன் சார் பேசணும்னு சொன்னாரு என்று வாசு சொல்ல, என்னப்பா சொல்ற
எதுக்கு ராகவன் சார் பேசணும்னு சொன்னார் என்று வித்யாசாகர் கேட்க, தெரியல சார், எங்க பாஸ்க்கு நீங்களே கூப்பிடுறீங்களா இல்ல அவர் அழைக்க சொல்லவா சார் என்று வாசு கேட்க, அவர்கிட்ட நானே பேசுறேன்ப்பா என்றார் வித்யாசாகர். ஓகே, நீங்க பேசுங்க என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் வாசு. வாசுவிடம் பேசின மறுகணம் வித்யாசாகர் தன் மகனுக்கு அழைத்திருந்தார். கனடாவில் அவனது அபார்ட்மெண்டில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த ரணதீரன் தன் தந்தையின் என்னை பார்த்ததும் அட்டன் செய்து காதல் வைத்தார். ரணதீரன் பேசுவதற்கு முன்பே வித்யாசாகர் பேச ஆரம்பித்திருந்தார். ரணதீரா, அந்த மது பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை கொடுத்தியா என்று கேட்க, நோ டாட், நான் எதுவும் பண்ணல என்றான் ரணதீரன். எதுவும் பண்ணாத, அவ பக்கமே போகாது, அவளுக்கு பிரச்சனை கொடுக்காது. நீ எதுவும் பண்றேன்னு எனக்கு தகவல் வந்தது, சொத்தையெல்லாம் ட்ரஸ்டுக்கு எழுதி வச்சிருவேன். நான் சம்பாதிச்ச ஒரு பைசா கூட உனக்கு வராதபடி பண்ணிடுவேன், ஞாபகத்துல வச்சுக்கோ என்று வித்யாசாகர் சொல்ல, வாட் டாட், ஒரு அநாத பொண்ணுக்காக என்ன திட்டுறீங்க? என்னை விட உங்களுக்கு அவ பெருசா போயிட்டாளா என்று ரணதீரன் கேட்க, சொன்னா புரிஞ்சுக்கோ ரணதீரா, அந்த பொண்ணை தொட்டா உன்னோட உயிர் உன்கிட்ட இருக்காது. எனக்கு ஒரே ஒரு வாரிசு நீ மட்டும்தான். உன்னோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். நடந்த கோகாட்டிங் ரேஸ்ல அந்த மது உன்னை ஜெயிச்சிட்டான்னு நீ அந்த மது அவ ஃப்ரெண்டோட போகும்போது லாரிய விட்டு ஆக்சிடென்ட் பண்ண பார்த்த. அதான் அந்த ராகவன் கண்டுபிடிச்சதுக்கே நம்ம சொத்துல பாதி எங்க போச்சுன்னே தெரியல. நீ அனுப்புன லாரி அந்த பொண்ணோட காரை இடிக்க போனதுக்கே ராகவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அடுத்த 1/2 மணி நேரத்துல அந்த லாரி மது இருந்த காரை இடிக்க வந்த 1/2 மணி நேரத்துல நீதான் அந்த வேலையை செஞ்சன்னு ராகவன் கண்டுபிடிச்சிட்டான். அவனோட பலத்தை பயன்படுத்தி என்னோட பல பிசினஸ் இருந்த இடம் இல்லாம பண்ணிட்டான். நம்ம கிட்ட பணபலம் மட்டும்தான் இருக்கு, அவன் கிட்ட ஆள்படமும் சேர்ந்து இருக்கு. புரிஞ்சுக்கோ ரணதீரா, அந்த பொண்ணை எதுவும் செஞ்சிடாத என்று வித்யாசாகர் சொல்ல, சரிடா, நான் அவளை எதுவும் பண்ணல என்றான் ரணதீரன். அப்போ உடனே கிளம்பி இந்தியா வாடா என்று ரணதீரன் அழைக்க, சாரிடார், இங்க எனக்கு ரேஸ் பிராக்டிஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வரேன் என்று ரணதீரன் சொல்ல, ஓகேப்பா, பத்திரமாயிரு, வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வித்யாசாகர் அழைப்பை துண்டித்தார். யோ தகப்பா, நீ சொல்லிட்டா நான் அவளை விட்டுடுவேன். நீ சொல்லிட்டா நான் அவளை விட்டுடுவேனா? அவ சாவு என் கையில தான். நானும் பாக்குறேன் அந்த ராகவன் என்கிட்ட இருந்து அந்த மதுவை எப்படி காப்பாத்துறான்னு என்று தன் அறையதிர கத்திக் கொண்டிருந்தான் ரணதீரன். இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? இந்த நீதியா இல்லை தென்றலா? இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களே, மறக்காம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதை எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை பாய் பாய், சா சா.